வழிபாடு. சரிங்களா? சங்க காலத்துல மக்களிடையே இறை நம்பிக்கை, இறை வழிபாட்டு முறைகள் எப்படி இருந்தது, இது ரொம்ப முக்கியம். சரியா? ரைட். இப்ப நம்ம யூஸ் பண்ற இப்ப இருக்கிற வழிபாட்டு முறைக்கும் சங்க காலத்துல வழிபாட்டு முறைக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. சரியா? நம்ம என்ன வழிபாட்டு முறை இருக்கு, நாம ஜென்ரலா 3 விதமான வழிபாட்டு முறைகள் நம்ம ஃபாலோ பண்றோம். இருந்தாலும் நம்மளுடைய மெயின் ஸ்ட்ரீம் வழிபாடுங்கிறது மாறி போச்சு. சரியா? இப்ப நீங்க எல்லாரும் பிரதானமா நீங்க கும்பிடுறது ஆக்சுவலா 4 விதமான சாமிகள், நிறைய சாமிகள் கும்பிடுறோம். ஆக்சுவலா 2 விதமான வழிபாடு முறை தான் இருக்கும். ஆக்சுவலா ஒண்ணு என்ன சொல்றாங்கன்னா பெருதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து சிறு தெய்வ வழிபாட்டு முறை அப்படின்னு. சரியா? பெருதெய்வ வழிபாட்டு முறைனா பாத்தீங்கன்னா இந்த சைவம் வைணவம் இத பேஸ் பண்ணின வழிபாட்டு முறை என்ன சொல்றாங்க, பெருதெய்வ வழிபாட்டு முறை. சரியா? சிறு தெய்வ வழிபாட்டு முறைங்கிறது என்னது, குலதெய்வ வழிபாடு. சரியா? ரைட். இதை தாண்டி தமிழ்நாட்டுல என்ன வழிபாடு முறை இருக்குன்னா இன்னைக்கு தேதியில வேற என்ன இருக்கலாம், மூத்தோர் ஆர் நீத்தார் வழிபாட்டு முறை அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. சரியா? இத இறந்து போனவங்க என்ன பண்றோம், சாமியா கும்பிடுறோம். அது என்னது, நீத்தார் வழிபாட்டு முறை. இது 3 தான் ஆக்சுவலா தமிழ்நாட்டுல இன்னைக்கு தேதியில இருக்கிற வழிபாட்டு முறைகள். சரியா? இதுல சங்க காலத்துல பாத்தீங்கன்னா இந்த சிஸ்டம் கிடையாது. ஆக்சுவலா பெரும்பாலும் இந்த பெருதெய்வ வழிபாட்டு முறைகள் பெருசா இல்ல. அதாவது சங்க காலத்துல சைவம் வைணவம்னு 2 பிரிவுகளே கிடையாது. அதாவது இது என்ன சொல்லுவாங்கன்னா வைதீக மதங்கள்னு பேரு. சங்க காலத்துல இந்த வைதீக மதங்கள் அப்படின்ற கான்செப்டே தமிழ்நாட்டுல கிடையாது. சரியா? புரியுதா? ஆனா இந்த சிறுதெய்வ வழிபாட்டு முறை இருந்திருக்கு, நீத்தார் வழிபாட்டு முறை கூட இருந்திருக்கு, அவைதீக வழிபாட்டு முறை இருந்திருக்கு. இன்னொன்னு சொல்லலாம், என்னது அவைதீகம்னு என்னப்பா, நான் போன கிளாஸ்ல கூட சொன்னேன் உங்ககிட்ட, வைதீகம் அதுக்கு ஆப்போசிட் ஆனது அவைதீகம். இப்ப வைதீகம்னா சைவம் வைணவம், அதாவது பெருமாளை சாமியா கும்பிடுறவங்க வைணவத்தை சேர்ந்தவங்க, சிவபெருமான சாமியா கும்பிடுறவங்க சைவ பிரிவை சேர்ந்தவங்க. இது பேரு 2க்கும், இந்த சைவ வைணவ வழிபாட்டு முறைக்கு பேர் என்னது, வைதீக வழிபாட்டு முறைன்னு பேரு. இதோடைய ஆப்போசிட் என்னது, அவைதீக வழிபாடு. அப்படின்னு என்னப்பா அவைதீகம்னா, சமணம் பௌத்தம், சமண மதம் பௌத்த மதம் இதை வழிபட்டவர்களுக்கு தான் என்ன பேரு, அவைதீக மதம்னு பேரு, மதங்கள்னு பேரு. இதை அதாவது சமண மதத்தை தழுவியவர்களும் தமிழ்நாட்டில் நிறைய இருந்தாங்க சங்க காலத்துல. அதே மாதிரி பௌத்த மதத்தை தழுவியவர்களும் சங்க காலத்துல நிறைய இருந்தாங்க. சரியா? சோ சங்க காலத்துல இந்த சிறுதெய்வ வழிபாட்டு முறைங்கிறது இருந்தது, மூத்தோர் வழிபாட்டு நீத்தார் வழிபாட்டு முறைங்கிறது இருந்தது, அவைதீக வழிபாட்டு முறையும் இருந்தது. இது 3 இருந்தது தமிழ்நாட்டுல. சரியா? அவைதீகம்ங்கிறது என்னது, சமணம் பௌத்தம் 2 தான் அவைதீகம் அப்படிங்கிறது. சரியா? ரைட். சங்ககால மக்களின் முதன்மை கடவுளாக யார் இருந்தாங்க, சேயோன் அப்படி அல்லது முருகன். இது ரொம்ப முக்கியமானது. சங்ககால மக்களினுடைய முதன்மை கடவுள் யாரு, சேயோன் முருகன். அது இன்னைக்கு வரும். நம்ம கூட இன்னைக்கு வெரி ஃபேவரட் கடவுள்னா எது, பெரும்பாலான மக்களுக்கு முருகர் தான் இருக்கிறார். சரியா? சோ சங்க காலத்திலேயே முதன்மையான கடவுளாக யார் பாவிக்கப்பட்டார், முருகன். இலக்கியங்கள்ல முருகன்ற பேரை விட எது இருக்கு, சேயோன் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்காங்க. அதாவது திணை மரபுல வரும் பொழுது அவரு சேயோன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. முருகன்ற பேரும் இருக்கு. முருகன்னா என்ன மீனிங், அழகு அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. சரியா? முருகன்ற பேரு சங்காலத்துல இருந்தே இருக்கு. நம்மளுக்கு பேரே இருக்குல்ல, 10 பாட்டுல திருமுருகாற்று படையினே இருக்கு. சரியா? நக்கீரர்ல இருக்கு. சோ முருகர் வழிபாடுங்கிறது தான் சங்க இலக்கியத்தில் மிக பழமையான வழிபாடு. சரியா? அதனாலதான் தமிழ் கடவுள் யார சொல்றோம், முருகனை சொல்றோம். ஏன்னா சங்க காலத்துல இருந்தே நம்ம வழிபாட்டு முறைகள்ல யாருதான் இருந்திருக்கா, முருகர். ஆனா சங்க காலத்துல இந்த முருகர் வழிபாடுங்கிறது வேற மாதிரி இருந்துச்சு, இப்ப வேற மாதிரி இருக்கு. இப்ப நம்ம முருகர் வழிபாடு என்னப்பா எப்படி இருக்குது, இந்த தேதியில எப்படி வழிபாட்டு முறை எப்படி இருக்கு, காவடி எடுத்துட்டு போறோம், காவடி எடுத்துட்டு மலைக்கு போறோம், தைப்பூசத்துக்கு தான் போறோம், சாமி கும்பிடுறோம். சாமிக்கெல்லாம் என்ன மாதிரி படைக்கிறோம், சாமிக்கு நெய் அபிஷேகம், பால் அபிஷேகம், நீர் அபிஷேகம் இப்படிலாம் படைக்கிறோம். ஆனா சங்க காலத்துல இருக்க முருகன் வழிபாடு வித்தியாசமா இருக்கும். சரியா? ரைட். சங்க காலத்துல முருகன் வழிபாடு என்ன செய்வாங்கன்னா, ஊர்ல முருகர் கோயில் இருந்துச்சுன்னா அது பெரும்பாலும் குறிஞ்சி நிலத்துல தான் இருக்கும். முருகர் வழிபாடு என்ன செய்வாங்கன்னா, சாமி அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி 10 நாளைக்கு முன்னாடி கொடி ஏற்றுவாங்க. என்ன கொடி, சேவல் கொடி. சரியா? இது பரிபாடல் இருக்கு. சரியா? சேவல் கொடி ஏற்றி என்ன பண்ணுவாங்க, ஃபங்க்ஷன் அன்னைக்கு அந்த சேவல் கொடி ஏத்துற அன்னைக்கு 2 ஆடு நேர்ந்து விட்டுருவாங்க. யாருக்கு, முருகருக்கு. சரியா? ரைட். ஆடு நேர்ந்து விட்டுருவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு எல்லாம் ஒரு கொஸ்டின் இருக்கு. அதாவது சேயோன் வழிபாட்டு முறைன்னு குரூப் 1ல. சரியா? ரைட். 6 மார்க்ல கேட்பாங்க. சரியா? ஃபங்க்ஷன் அன்னைக்கு முருகர் ஃபங்க்ஷன் அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க,
அந்த 2 ஆட்டையும் பலி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் முருகர் விழாவே ஆரம்பிக்கும். சரியா? விழா ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாமி ஆடுவாங்க. சரிங்களா? ரைட். இது பேரு சாமி ஆடுவாங்க. அதுக்கு பேர் என்னது ஆக்சுவலா? என்ன பேரு? வேலவன் வெறியாட்டம் அப்படின்னு பேரு. சரியா? அவங்க காவடி ஆடுவாங்க, சாமி ஆடுவாங்க. சரியா? ரைட். இது வந்து ஒரு முதன்மையான பங்கன். சரியா? ரைட். இது வந்து சங்க காலத்துல இப்படித்தான் இருந்தது முருகல் வழிபாடு. சரியா? பெண்கள் மட்டும் தான் ஆடுவாங்க வேலன் வெறியாட்டங்கிறது. சரியா? ரைட். வேலன் வெறியாட்டம்னா எப்படி இருக்கு? அந்த பொன்னியின் செல்வன்ல ஒரு பாட்டு இருக்கும் பாருங்க, ஒரு ரூம்குள்ள ஆடிட்டு இருப்பாங்க பாருங்க, ஒரு 10-15 பேரு. கேயவனே ஒரு பாட்டு இருக்கும் பாருங்க. ஒரு பாட்டு நீங்க வந்திருக்கோம், அந்த குறவை கூத்து மாதிரி இருக்கும். சரியா? ஒரு பாட்டு இருக்கும், நீங்க பாட்டுலாம் பாத்துருப்பீங்க. அது மாதிரி நடக்கும். இந்த நீச்சி தான் இந்த வேலவன் வெறியாட்டம் அப்படிங்கிற இந்த வழிபாட்டு முறையிலிருந்து தான் இன்னைக்கும் சாமி ஆடுற இந்த சிஸ்டம்லாம் வச்சிருக்காங்க நம்ம ஊர்ல. இதெல்லாம் அங்கிருந்து மரபு வழியில கடத்தப்பட்டு உருவானதான். ஆனா இன்னைக்கெல்லாம் சாமி ஆடுறது அந்த காலத்துல எல்லாம் அது எப்படின்னு தெரியல எனக்கு. ஆனா இன்னைக்கெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு 2 தட்டு தட்டினா அப்படியே இருந்துவாங்க. சில பேர் உண்மையிலே ஃபீல் பண்ணி ஆடலாம் எனக்கு தெரிஞ்சு. பெரும்பாலும் 90% பழைய ரெவெஞ்ச் இருக்குன்னா ரெவெஞ்ச் எடுத்துதான் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சரியா? இத சாமி ஆடுறது. சரியா? ரைட், குட். சோ அப்படித்தான் இருக்கும் பழைய காலத்து வழிபாட்டு முறை. சரியா? இந்த சேயோன் அப்படிங்கிறவரு எந்த நிலத்தினுடைய கடவுள்? குறிஞ்சி நிலத்தினுடைய கடவுள். ஆக்சுவலா மலை நில கடவுள். ரைட். குறிஞ்சிங்கிறது என்னது? மலைப்பகுதி. மலைப்பகுதியில் இருக்கிற குறிஞ்சி நிலத்தினுடைய கடவுளாக தான் முதல்ல யாரு கன்சிடர் பண்ணப்படுறாரு? முருகர் கன்சிடர் பண்றப்படுறாரு. சரியா? ரைட், ஓகே. அதனாலதான் நம்ம பாக்குறோம் முருகன் வந்து பாத்தீங்கன்னா திணைக்கடவுள். அதாவது முருகன் அப்படிங்கிறவங்க என்னன்னா, இந்த முருக வழிபாடுங்கிறது எங்க வந்ததுன்னா, சங்க காலத்துல குறிஞ்சி நிலத்துல முருகன் அப்படின்ற ஒருத்தர் வாழ்ந்ததாகவும் அவங்களிலிருந்து அவங்க இறந்து போய் நடுகள் வழிபாட்டு முறை, நீத்தார் வழிபாட்டு முறையில இருந்து தான் இந்த முருக கடவுள் அப்படிங்கிற கான்செப்ட் வந்ததாகவும் நம்பப்படுது இலக்கியங்கள்ல. சரியா? ரைட். அதனாலதான் பாத்தீங்கன்னா முருகருடைய ஆக்சுவலா இந்த முருகர் என்ற கான்செப்ட 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுல தான் அது வட இந்தியாவுக்கு போகுது. வட இந்தியாவுக்கு போய் தான் அது என்னன்னு மாறுது, ஸ்கந்த வழிபாடு அப்படின்னு மாறுது. சரியா? அதாவது பெருதெய்வ வழிபாட்டுக்குள்ள போகுது, ஸ்கந்தர் அப்படின்ற பேரு. சரியா? ஆக்சுவலா சுப்பிரமணியன் பேர் வைக்கிறோம்ல, அது நம்ம பேரே கிடையாது. சுப்பிரமணியங்கிறது முருகருக்கு இருக்கிற வடநாட்டு பேரு. சரிங்களா? சுப்பிரமணியர் அப்படிங்கிற பேரு. சுப்பிரமணியங்கிறது தமிழ் பேரே கிடையாது, தமிழ் முருக கடவுள் பேரே கிடையாது ஆக்சுவலா. சரியா? புரியுதா? ரைட். அங்க போனதுக்கு அப்புறம் ஆக்சுவலா ஒரிஜினலா இந்த முருகர் அப்படின்றவர் பாத்தீங்கன்னா அவர் மலைக்கடவுள், மலையில குறிஞ்சி நிலத்துல வாழ்ந்ததாகவும் அந்த காலத்துல அவர் திரைப்படம் காத்ததாகவும் குறிப்புகள் இருக்கு. இதுல நம்ம 8 தொகை நூல்ல திரைப்படம் காக்கும் போதுதான் அவருக்கு லவ் வருது, கல்யாணம் பண்றாரு. யார? அந்த குறிஞ்சி நிலத்தினுடைய இளவரசியான வள்ளி. ஆனா பின்னாடி தெய்வானையெல்லாம் எங்க ஆட் ஆகுது? முருகர் வட இந்தியாவுக்கு போனதுக்கு அப்புறம் தான் செகண்டா ஆட் ஆகுது முருகர் வழிபாட்டு முறையில. சரியா? சோ நம்ம ஃபாலோ பண்றதுலாம் தவறான வழிபாட்டு முறை. இப்ப இதெல்லாம் வடநாட்டு மரபு, வடநாட்டு வழிபாட்டு முறை தமிழ்நாட்டுல பரவனதுக்கு அப்புறம் கிரியேட் ஆன கதைகள் இந்த சுப்பிரமணியர். அதே மாதிரி முருகருடைய அப்பா சிவன்ங்கிற கான்செப்ட் வடநாட்டுல இருந்து உருவானதான். சரியா? சங்க இலக்கியத்துல எந்த இடத்துலயுமே முருகருடைய அப்பா சிவனும் அவங்க அம்மா பார்வதியும் எங்கேயுமே குறிப்புகள் இல்ல. சரியா? ரைட், குட். இன்னொன்னு, நம்ம சங்க இலக்கியத்துல சங்க காலத்துல 2300வது வருஷத்துல இருந்து 1700வது வருஷம் வரையிலும் விநாயகர் என்ற பேரே கிடையாது எங்கேயுமே சங்க இலக்கியத்துல. கணபதி, விநாயகர், பிள்ளையார் என்ற பேரே கிடையாது. சங்க கால தமிழர்கள் யாருக்குமே 2300வது வருஷத்துல இருந்து, அதாவது கிமு 3ல இருந்து கிபி 3 வரலும் வாழ்ந்த தமிழர்கள் யாருக்கும் விநாயகர் என்ற பேரு தெரியாது, பிள்ளையார் என்ற பேரும் தெரியாது ஆக்சுவலா. ஏன்னா அது தமிழ் அந்த வழிபாட்டு முறை. விநாயகர் வழிபாட்டு முறைக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா கானாபதியம். என்ன பேரு? கானாபதியம் அப்படிங்கிற வழிபாட்டு முறை. அதனாலதான் இந்த கானாபதியத்திலிருந்து தான் கணபதிங்கிற வார்த்தை உருவானது. சரிங்களா? இந்த கானாபதியங்கிறது வடநாட்டு வழிபாட்டு முறை. அந்த சிஸ்டம் தமிழ்நாட்டுல இல்லவே கிடையாது. தமிழ்நாட்டுல விநாயகர் வழிபாட்டு முறை எப்ப வருது? பல்லவர் காலத்துலதான் வருது. முதல்ல பல்லவர்களுடைய மகேந்திரவர்ம பல்லவனுடைய மகன் யாரு? நரசிம்மவர்மன் எங்க போறாரு? படையெடுத்துக்கிட்டு வாதாபி படையெடுக்கிறாரு. அங்க வாதாபி கோட்டையை அழிச்சு 2ஆம் புலிகேசியை கொன்னுட்டு வாதாபியை அழிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற வாதாபி கோட்டையில சுவர்ல இருக்கிற விநாயகர் சிலைய அவரும் அவருடைய படைத்தளபதியான பரஞ்சோதிங்கிறவங்களும் எடுத்துட்டு வந்து தமிழ்நாட்டுல முதல்ல காஞ்சிபுரத்துல இருக்கிற கோயில்ல, பெருமாள் கோயில்ல வெளியே வைக்கிறாங்க. சோ 6ஆம் நூற்றாண்டுலதான் முதல்ல விநாயகர் தமிழ்நாட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாரு. சோ சங்க காலத்துல தமிழ்நாட்டுல விநாயகர்ன்ற கடவுளே கிடையாது. அப்படிங்கும் போது எப்படி விநாயகர் முருகனுக்கு அண்ணனானாரும் தெரியல. குட்.
இதெல்லாம் நமக்கு தெரியாது. இதெல்லாம் அந்த வழிபாட்டு முறைகளோட ஆட் ஆன் வரலாறுங்கிறது இதுதானே. சரியா? ரைட். சங்க காலத்துல தமிழர்கள் 5 விதமான கடவுள்களை வழிபட்டு இருக்காங்க. சரியா? ரைட். ஓகே. 5 ஒவ்வொரு திணைக்கும் ஒரு கடவுள் இருந்திருக்காங்க. அதே சங்க காலத்துல வட இந்தியால மௌரியர்கள் பேரரசு இருந்தது. சரியா? மௌரிய பேரரசு இருந்தது. சோ அசோகர் காலம். அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அவர் காலத்துல அங்க வட இந்தியா முழுக்க ஒரு முறைப்படுத்தப்பட்ட மதம் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஒரு என்னது ஒரு ஸ்ட்ரக்சரல் ஷேப் உருவானுச்சு. இதுல ரிலீஜியஸ்ல என்ன வட இந்தியா முழுவதும் அசோகர் காலத்துல புத்த மதம் செலவப்பட்டது. அசோகர் மாறினதுக்கு அப்புறம். சரியா? ரைட். சரி. அந்த அங்க உருவான அந்த பௌத்த மதம் அப்படியே கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு எங்கேயும் வருது, சவுத் இந்தியாவுக்கு வருது. பௌத்த மதம் தென்னிந்தியா மற்றும் இலங்கையில அசோகர் காலத்துல அப்படியே பரவ தொடங்கியது. ஏற்கனவே 5 திணைக்கும் 5 கடவுள் இருக்காங்க. சரியா? 5 திணைக்கு என்ன 5 கடவுள் எழுதிக்கீங்க. குறிஞ்சிக்கு யாரு? குறிஞ்சி. சரிங்க, ஒரே நிமிஷம் இங்க கூட எழுதிக்க. குறிஞ்சிக்கு யாரு? முருகர் சேயோன்னு வச்சுக்குவோம். சரியா? முல்லைக்கு திருமால். ஓகேவா? மருதத்துக்கு இந்திரன். நெய்தலுக்கு யாரு? வருணன். குட். பாலைக்கு கொற்றவை. பாலைக்கு யாரு? கொற்றவை. சரியா? இப்படி 5 நிலத்துக்கும் 5 கடவுள்கள். இதுதான் சங்க காலத்துல 5 கடவுள். யாரு? முருகன், திருமால், இந்திரன், வருணன், கொற்றவை. பாத்தீங்கன்னா இந்த இந்திர வழிபாடு எல்லாம் நம்ம இப்ப இல்லவே இல்ல. ஆக்சுவலா இந்திர வழிபாடுங்கிறது இந்த காலத்துல இல்லவே இல்ல. ஆக்சுவலா இந்திர வழிபாடுங்கிறது சங்க இலக்கியத்துல சொல்றாங்க. எத்தனை நாள் செலிபிரேட் பண்ணிருக்காங்க? 28 days இந்திர வழிபாடு. 28 நாள். இந்த இந்திர வழிபாடு எப்ப செய்வாங்கன்னா அறுவடை காலத்துல தான் இந்த இந்திர வழிபாடு நடக்கும். குறிப்பா ஜனவரி மாசம். சோ இன்னும் என்ன நம்பப்படுதுன்னா இன்று நாம் செலிபிரேட் பண்ற பொங்கல் திருவிழாங்கிறது அன்றைய காலத்துல மருத நிலத்துல கொண்டாடப்பட்ட இந்திர வழிபாட்டினுடைய ஒரு பகுதி, ஒரு பார்ட். சரியா? ரைட். சரி, குட். சோ நம்ம சிலப்பதிகாரம் சொல்லுது இந்திர வழிபாடு பத்தி. யாரு இங்க இருந்து சோழ பேரரசுல யாரு இன்ட்ரோப்ப கோவலன் கண்ணகி இன்ட்ரோப்ப சொல்றாரு. அவங்க இன்ட்ரோ பண்ற நேரத்துல சோழ நாட்டுல என்ன, சோழ நாடுங்கிறது என்னது? மருத நிலம் முழுக்க வயல்வெளி இருக்கிறது. அங்க இந்திர வழிபாடு ரொம்ப இந்திர திருவிழா, இந்திர விழான்னு சொல்லுவாங்க. ஒரு பெரிய விமர்சையா கொண்டாடிட்டு இருக்கிறத சிலப்பதிகாரத்துல பெரிய குறிப்புகள் இருக்கு. சரியா? ரைட். சோ அந்த 5 கடவுள் மூலை இருக்கும் பொழுது அதே 3ஆம் நூற்றாண்டு சங்க இலக்கிய காலத்திலேயே சவுத் இந்தியாவுக்கு நார்த் இந்தியாவிலிருந்து என்ன மதம் வருது? பௌத்த மதம் அசோகர் மூலமா பரவுது. பிளஸ் பேரலா மகாவீரர் உருவாகி சமண மதம் எங்க வருது? தமிழ்நாட்டுக்கு வருது. சரியா? தமிழ்நாட்டுல சங்க காலத்துல ஏற்கனவே இங்க இருக்கிற 5 திணைக்கான 5 கடவுள் வழிபாட்டு முறை இல்லாம புத்தமும் சமணமும் உள்ள என்ட்ரி ஆகுது. சரியா? ரைட். பாத்தீங்கன்னா வர்ணாசிரம முறை அந்த காலகட்டத்துல என்னதான் வட இந்தியால இருந்து பௌத்த மதம் என்ட்ரி ஆனாலும் கூட என்ன வரல தமிழ்நாட்டுக்குள்ள? வர்ணாசிரம மெத்தட் என்ட்ரி ஆகல. புரியுதுங்களா? அடுத்து தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா சவுத் இந்தியா அன்றைய தமிழ்நாடுங்கிறது பாத்தீங்கன்னா ஆந்திராவை சேர்ந்ததுதான். சங்க காலத்துல பௌத்த மையங்களாக யாரு? அசோகர் காலத்துல பௌத்தம் பரவும் பொழுது கிருஷ்ணா, கோதாவரி நதி கரையினுடைய கலிமுக பகுதி, டெல்டா பகுதிகள் எல்லாம் அசோகர் காலத்தினுடைய அந்த பௌத்த மதம் பயங்கரமா பரவுது. சரியா? நம்ம அதனாலதான் பாக்கணும். இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஆந்திராவினுடைய கேபிட்டலா இருக்கிற அமராவதி இருக்குல்ல, இந்த அமராவதி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல பௌத்த மதத்தினுடைய கேபிட்டலா இருந்த ஊர். இன்னைக்கு அமராவதியில பாத்தீங்கன்னா பெரிய பெரிய புத்த சிலைகள்லாம் உண்டு. அதே மாதிரி நம்ம கிருஷ்ணா நதிக்கரையில நாகார்ஜுனா சாகர் சொல்றோம்ல, அந்த நாகார்ஜுனா கிருஷ்ணா நதிக்கரையில இருக்கிற டேம் பேரு தான் அது நாகார்ஜுனா சாகர். நாகார்ஜுனா சாகர்ல நாகார்ஜுன கொண்டான்னு ஒரு ஊர் இருக்கு. மிகப்பெரிய பௌத்த விகாரம் இன்னைக்கு இருக்கு. சரிங்களா? சோ சவுத் அன்றைய சங்க காலங்கிறது என்னது? அந்த பகுதியெல்லாம் உள்ளடக்கியதான் சங்க கால தமிழகன்றது. சரியா? சோ சங்க காலத்துல அசோகர் காலத்துல பரவன பௌத்த மதம் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு செழிப்பா இருந்ததுங்கிறதுக்கு அதெல்லாம் உதாரணமா இருக்கு. சரியா? ரைட். அகலாதி நான் சொல்றேன்ல, அமராவதி, நாகார்ஜுன கொண்டா, இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய உதாரணங்கள். சரியா? ரைட். அதே மாதிரி சங்க காலத்துல பௌத்த மதம் எப்படி தமிழ்நாட்டுல ஊன்றி இருந்ததுங்கிறதுக்கான மிகச்சிறந்த இன்னொரு உதாரணம் இங்க இருக்கிற பௌத்த ஸ்தூபிகள். பெரிய பெரிய பௌத்த ஸ்தூபிகள் எங்கெல்லாம் இருக்கு? காஞ்சிபுரம், காவேரி பூம்பட்டினம் ஊர்ல எல்லாம் இன்னைக்கும் இருக்கு. காவேரி பூம்பட்டினத்துல 1976 பாத்தீங்கன்னா கடலுக்கு அடியில் அகழ்வாய்வு மேற்கொண்டாங்க. அப்ப கடலுக்கு அடியில இருந்து 3 நாட்டிக்கல் மைல்ஸ் அளவு ஆழத்துல ஒரு மிகப்பெரிய பௌத்த விகாரம் ஸ்தூபிகள் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க 1976. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி NIOT கண்டுபிடிச்சாங்க. சரியா? அப்பனா அந்த காவிரி பூம்பட்டினம் நகரத்துல எவ்வளவு பௌத்த வியாபாரிகள், பௌத்த வணிகர்கள் இருந்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு உதாரணம். அதெல்லாம் சரியா? ரைட்.
அதே மாதிரி தமிழகத்துல பௌத்த மதத்தை விட சமண மதம் இன்னும் பயங்கர செல்வா கூட இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இன்னும் பயங்கர செல்வா கூட இருந்தது அப்படிங்கிறதுக்கு நிறைய உதாரணங்கள் இருக்கு. சரி, பெரிய உதாரணங்கள் இருந்தது. சரிங்களா? அடுத்தது இந்த எது 5 வழிபாட்டு முறைகள் புத்த மதம், சமண மதம், இதை தாண்டி தமிழ்நாட்டில் இன்னும் சில வழிபாட்டு முறைகள் இருந்திருக்குது. எங்க எப்ப சங்க காலத்துல என்னது ஆதி வழிபாடு. ஆதி வழிபாடுன்னு ஒண்ணு இருக்குது. என்னதுங்க? ஆதி வழிபாடுன்னு வந்திருக்கு. அடுத்தது இது ரொம்ப ஃபேமஸ். நம்ம இன்னைக்கும் என்ன பண்றோம்? ஃபாலோ பண்றோம். எது? மூதாதையர் நீத்தார் வழிபாடு. இறந்தவங்களை சாமி கும்பிடுறது. நம்ம ஸ்டில் நான் ஏற்கனவே சொன்னேன் நேத்தே உங்கள்கிட்ட, கண்ணகி வழிபாடு. கண்ணகி வழிபாடு தான் இன்னைக்கு மாறி நம்ம மாரியம்மன் வழிபாடா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? இன்னைக்கும் மாசாணியம்மன் கோயில், நம்ம பெரிய பெரிய கோயில் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் யாரா இருப்பாங்க? நீங்க சொல்றோம்ல, இந்த இதே கூட அப்படின்னு சொல்றாங்க. ஐயனார் வழிபாடு, முனியப்பன் வழிபாடு, நம்ம ஊர்ல இந்த சின்ன சின்ன குலதெய்வ வழிபாடெல்லாம் 100% நீங்க உங்க குலத்தினுடைய ஒரு மூத்தவரா தான் இருப்பாரு. நீங்க அதோடைய உண்மையான தலபுராண கதையை கேட்டீங்கன்னா அதோடைய எண்டுல ஒருத்தர் இருப்பாரு. அவரு தான் என்னவா மாறி இருப்பாரு? உங்க குலதெய்வத்துக்கான உங்க குலத்துக்கான கடவுளா உருமாறி இருப்பாரு. சரியா? சோ நம்ம குலதெய்வ வழிபாடுங்கிறதே இதுல இருந்து உண்டானதான், இந்த நீத்தார் வழிபாட்டுல இருந்து உருவானதான். சரியா? ரைட். அதே மாதிரி சிறுதெய்வ வழிபாடு, நடுகள் வழிபாடு, இது ரொம்ப முக்கியம். நடுகள் வழிபாடு, நடுகள் யாருக்கு நடுவாங்க? சங்க காலத்துல 2 மெயின் ஸ்ட்ரீம். ஒண்ணு நிறை கவர்தல் போது நடந்த சண்டையில இறந்தவங்களோ அல்லது போரின் பொழுது இறந்தவங்களுக்கோ நடுறதுதான் என்னது? நடுகள். சரியா? நடுகள்ல நாம இன்னைக்கு கூட நடுகளை கும்பிட்டு தான் இருக்கிறோம். நடுகள்ல ஒரு துண்டை கட்டி சிவப்பையும் மஞ்சளையும் போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இன்னும் கூட கும்பிட்டு தான் இருக்கிறோம். சரியா? ரைட். சோ வீரமரணம் எய்திய வீரர்கள் தமது குல மூதாதையர்களையும் அதிக அளவில் சங்ககால மக்கள் வழிபட்டு இருக்காங்க. சரியா? நான் இதெல்லாம் சொல்றது நான் கதை சொல்லலைங்க, உங்களுக்கு உங்க புக்ல இருக்கு எல்லாமே. சரியா? நிறைய பேர் மூஞ்சில அப்படிதான் தெரியுது, இந்த சார் ஏதோ அடிச்சு விட்டுட்டு இருக்காருன்னு. உங்க புக்ல இருக்கு, 11th ஸ்டாண்டர்ட் புக்ல. புரியுதா? 11th ஸ்டாண்டர்ட் புக்ல எல்லா குறிப்புகளும் இருக்கு. சரியா? ரைட். சரி, இந்த 11th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்குங்கிறதுக்காக நீ நம்ப வேணாம். இது எல்லாம் எங்கேயும் இருக்கு? சங்க இலக்கியத்துல குறிப்புகள் இருக்கு. சரியா? அடுத்து, போரில் மரணமடைந்த வீரனின் நினைவை போற்றுவதற்காக என்ன நடப்பட்டது? நடுகர்கள் நடப்பட்டன. யாரா கரெக்டா சொல்லுங்க பாப்போம். ஒரு நடுகள் எப்படி நடனுங்கிறதுக்கான நடைமுறைகள் எந்த நூல்ல விளக்கப்பட்டிருக்கு? தொல்காப்பியம். வெரி குட். இதான் முக்கியமான கேள்வி. சரியா? ரைட். சோ அதே மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்ல அந்த ஆவி வழிபாடு. இந்த ஆவி வழிபாடுனா ஒண்ணும் இல்ல, இயற்கைக்கு மீறிய ஆற்றலை கொண்ட அணங்கு குறித்து சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. அதாவது நாமெல்லாம் இப்ப சொல்றோம்ல, அததான் அவங்க அந்த காலத்துல அப்படி சொல்றாங்க. நிறைய பேரு சாமி நம்பிக்கை இருக்கான்னு கேட்டா கடவுள் வழிபாடு கிடையாதுங்க, ஆனா எனக்கு ஒரு மித்தாலஜி இருக்குது, நம்மளுக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு நம்புறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். பாத்துருக்கீங்களா? பெருசா சாமி வழிபாடு கிடையாது, நம்பிக்கை கிடையாது, பட் நம்மளுக்கு மீறி ஒரு சக்தி இருக்குன்னு நினைக்கிறோம். அதுதான் நம்மளுக்கு மீறி ஒரு பவர் இருக்குன்னு நம்புறோம்ல. நம்மளுடைய பிசிக்கல் கண்டக்டிவிட்டிய அப்பாற்பட்டு ஒரு ஏதோ பவர் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம நம்புறோம்னா, அந்த காலத்திலேயே சங்க காலத்திலேயே இயற்கைக்கு மீறிய ஆற்றல் கொண்ட அணங்கு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பெண் தெய்வம். அணங்குன்னு என்னது? பெண் தெய்வம். சரியா? ரைட். அந்த பெண் தெய்வ வழிபாட்டு முறை அணங்கு அப்படிங்கறத பத்தி நம்ம சங்க இலக்கியத்துல நிறைய குறிப்புகள் இருக்கு. சரியா? இந்த கொற்றவை வழிபாடு, கண்ணகியே அணங்குதான், பெண் அணங்கு. ஆக்சுவலா அந்த சிலப்பதிகாரம் ஆரம்பிக்கும் போதே சீத்தலை சாத்தனார் சொல்லுவாரு, ஒரு பெண் அணங்க பார்த்ததா சொல்றாங்க ஊர் பொதுமக்கள். அப்பதான் கதை கேட்க உட்காருவார். யாரு? இளங்கோடிகள். கதை சொல்றது யாரு? ஆக்சுவலா சீத்தலை சாத்தனார் தான் கதை சொல்லுவாரு. என்னன்னு எங்கப்பா போயிட்டு வரேன்னு கேட்பாரு. இல்லப்பா சரி போயிட்டு வந்தேன், அந்த ஏரியால ஒரு பொன் வானத்துல ஒரு பெண் அணங்கு போயிட்டு இருந்ததாகவும் அந்த பெண் அணங்க பத்தி அந்த ஊர் பொதுமக்கள் ஒரு கதை சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி உட்காரு மரத்தடியில கதை கேட்கலான்ட்டு யாரு உட்காருவாரு? இளங்கோடி உட்காருவார். கதை கேட்டதுக்கு அப்புறம் இளங்கோடிகள் சொல்லுவாரு, சீத்தலை சாத்தனா நீங்க பேசாம ஒரு கதையை எழுதுங்க. சீத்தலை சாத்தனா சொல்லுவாரு, நான் எழுதுவேனா, என்னையோட நீ நல்லா எழுது, நீ எழுது. அப்படி உருவானதான் என்னது? சிலப்பதிகாரம். அப்ப அவர் சொல்ல ஆரம்பிக்கும் போதே ஒரு பெண் அணங்கினுடைய கதை தான் சொல்லுவாரு. சோ பெண் அணங்கு என்னது? அணங்குங்கிறது ஒரு அணங்கு பேய். அதான் பேயின்னு சொல்லாம என்ன சொல்றாங்க? ஒரு இயற்கைக்கு மீறிய ஒரு ஆற்றல் கொண்ட கெப்பாசிட்டி கொண்ட ஒரு தெய்வமா கன்சிடர் பண்றாங்க தமிழ் இலக்கியங்கள்ல. சரியா? ரைட். நம்ம அதனாலதான் தமிழ் தாயின்னு சொல்றோம்ல, தமிழ் தாயின்னு சொல்ல மாட்டாங்க, தமிழ் அணங்கு. நம்ம அதனாலதான் தமிழ் தாய் வாழ்த்து பாடும்போது என்ன பாடுறோம்? தமிழ் அணங்கேன்னு பாடுறோம். என்னன்னு பாடுறோம்? தமிழ் அணங்கேன்னு தான் பாடுறோம். சரியா? ரைட், குட். சூரியன், சந்திரன், பூமி, ஆறு, மலை போன்ற இயற்கை சக்தியையும் சங்க காலத்துல மக்கள் வழிபட்டு இருக்காங்க. அது மிகச்சிறந்த உதாரணம் பொங்கல் வழிபாடு. பொங்கல் வழிபாடு யாருக்கு செய்யறோம்? நம்ம சூரிய வழிபாடு தான். இயற்கை வழிபடுற சிஸ்டம் இன்னைக்கு நம்ம ஊர்ல இருக்கு. சரியா? ரைட். சந்திரன், ஆறு, மலை எல்லாத்தையும் வழிபடுறோம். சரியா? ரைட். ஓகே, குட். சரி, சங்க காலத்துல பாத்தீங்கன்னா எந்த மரத்தை ரொம்ப மக்கள் வழிபட்டு இருக்காங்க? வேப்ப மரம். ஆமாங்க, வேப்ப மரங்கிறது பாத்தீங்கன்னா எங்களுக்கு குரூப் ஒன்ல வரும் 3 மார்க்ல.
காவல் மரம் அப்படின்னு ஒரு மரம் இருந்துச்சு. காவல் மரம் கான்செப்ட். ஒவ்வொரு ஊர்லயும் அந்த ஊரோட எல்லை பகுதியில ஒரு மரம், வேப்ப மரம் பெருசா நட்டிருப்பாங்க. அந்த மரத்துக்கு நீல ஒரு 10 ராணுவ வீரர்களை பந்தோபஸ்து போட்டிருப்பாங்க. அது அந்த ஊருடைய காவல் மரம். என்னன்னா அந்த ஊரோட பெருமை அந்த மரம் தான். அந்த மரத்தை பக்கத்து ஊருக்கார வந்து வெட்டிட்டான்னா என்ன அர்த்தம்? இந்த ஊருக்கு போர்ல தோத்துருதுன்னு அர்த்தம். சரிங்களா? இது வந்து ஒரு கான்செப்ட் சங்க காலத்துல இருந்தது. சரியா? அது பேர் காவல் மரம் கான்செப்ட். அந்த காலத்துல காவல் மரமா எந்த மரத்தை நட்டிருப்பாங்க? வேப்ப மரம். அதனாலதான் ஊருக்கு இன்னைக்கு நிறைய இந்த வேப்ப மரத்தை நட்டுற கான்செப்ட் இருக்கு. சரியா? ஏன்னா அந்த காலத்துல இந்த வேப்ப மரம் என்னவா இருந்திருக்கு? ஊர்ல காவல் மரமாக கன்சிடர் பண்ணப்பட்டது. சரியா? அடுத்து சங்க காலத்துல தமிழ்நாட்டுல கலைகள் பெரிய அளவுல ஆர்ட் எப்படி இருந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடும் புலவர்கள், நிறைய பாடகர்கள் எல்லாம் இருந்தாங்க. நல்ல கலை நேயத்தோட பாடக்கூடியவங்க. அவங்க எவ்வாறு அழைக்கப்பட்டார்கள்? பாணர்கள், விரலியர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். பாணன், பாணினி, விரலியர், விரலியர்கள். சரியா? இப்படி அழைக்கப்பட்டார்கள். அதே மாதிரி சங்க காலத்துல நிறைய இசைக்கருவிகள் இருந்தது. என்னென்ன இசைக்கருவிகள் இருந்தது? யாழ், குழல், பறை, சங்கு போன்ற நிறைய இசைக்கருவிகள் இருந்தது. சரிங்களா? ரைட். மன்னர்களும் நிறைய இசை அறிவுடையவர்களா இருந்தாங்க. அதை குறிப்பா சொல்லணும்னா கரிகால பெருவளத்தான் அவருக்கு நிறைய இசை பத்தின அறிவு இருந்தது, பேரறிவு இருந்தது. அதனாலதான் அவருக்கு இன்னொரு டைட்டில் நேம் கூட இருக்கு. என்னது? ஏலிசை வல்லவன் அப்படிங்கிற டைட்டில் நேம் அவரு. சரிங்களா? அதே மாதிரி டான்ஸ் ஆடுறவங்க கணிகையர்கள் அப்படின்றவங்க இருந்தாங்க. சரிங்களா? கணிகையர்கள், பரத்தையர்கள் அப்படின்றவங்க டான்ஸ் ஆடுற பெண்மணிகளா இருந்தாங்க. சரிங்களா? அவங்க ஊர்ல ஒரு அருங்காட்சியக, ஒரு ஊர்ல ஒரு என்னது அரசவையிலேயோ அல்லது ஊரினுடைய பொது இடங்கள்லயோ டான்ஸ் ஆடக்கூடிய பெண்களுக்கு என்ன பேர் இருக்கு? கணிகையர்கள் அப்படின்னு இருக்கு. சரியா? ரைட். அடுத்தது அதே மாதிரி சங்க காலத்துல நிறைய கூத்து, நாட்டுப்புற நாடகங்கள் வடிவத்துல கலை வடிவங்கள் நிறைய இருந்தது. சரியா? சோ மன்னனை புகழ்ந்து மன்னனுக்காகவே ஒரு கூத்து எடுக்கப்பட்டிருந்ததுன்னா அந்த கூத்துக்கு என்ன பேரு? வேத்தியல் கூத்துன்னு பேரு. என்ன பேரு? வேத்தியல் கூத்து. ஒரு மன்னனை புகழ்ந்து பாடப்படக்கூடிய கூத்துக்கு பேரு வேத்தியல் கூத்து. மன்னனை தவிர்த்து அந்த ஊர்ல இருக்கிற மற்ற பெரிய மனுஷங்களை பத்தி யாராவது ஒரு மரியாதைக்குரிய நபரா இருந்தா அவரை பத்தி ஒரு கூத்து எடுத்தாங்கன்னா அதுக்கு பேர் என்னது? பொதுவியல் கூத்து அப்படின்னு பேரு. சரிங்களா? ரைட். நமக்கு தெரியும். நீங்க பாத்தீங்கன்னா இது மன்னனை பத்தியும் கூத்துகள் இருக்கும். மன்னனை தவிர்த்து ஊர்ல வந்து ஒரு பெரிய வீரதீர செயல்கள் புரிந்தவங்களை பத்தியும் கூத்து எடுக்கிற சிஸ்டம் இருந்தது. சோ மன்னனை பத்தி பாடுற கூத்துக்கு வேத்தியல் கூத்து, மற்றவர்களை பத்தி பாடுறது பொதுவியல் கூத்து. இது எக்ஸாம்ல கேட்பாங்க, ரொம்ப முக்கியமானது. சரியா? நோட் பண்ணிக்கங்க. ஓகே, ரைட். சங்க காலத்துலதான் இந்த முத்தமிழ் அப்படிங்கிற கான்செப்ட் உருவானுச்சு. சரியா? வாட் இஸ் மீன் பை முத்தமிழ்? இயல், இசை, நாடகம் மூணும் தமிழகத்தினுடைய வேர் மூச்சு. சரியா? அதனாலதான் தமிழ நம்ம எப்படி சொல்றோம்? ஏற்றமிழ், இசைத்தமிழ், நாடகத்தமிழ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரியா? ரைட், குட். ஓகே. அடுத்து சமய சடங்குகளின் போது நிகழ்த்தப்படும் ஆட்டங்களில் ஒரு வகை என்னது? நம்ம சொன்னல வேலவன் வெறியாட்டம் அப்படிங்கிறது அந்த காலத்துல ஒரு முக்கியமான ஒரு கல்ச்சுரல் நிகழ்வு. சரியா? வெறியாட்டத்தினுடைய தொடர்ச்சி தான் இன்னைக்கு சாமி ஆட்டம், காவடி ஆட்டம், கரகாட்டம், நம்ம சொல்றோம்ல ஒயிலாட்டம். இதெல்லாம் எங்க புள்ளியில இருந்து ஆரம்பிச்சப்பட்டது? இந்த வெறியாட்டம்ன்ற கான்செப்ட்ல இருந்தா உருவாது. அதாவது வெறியாட்டம்னா தன்னிலை மறந்து ஆடுதல். வெறியாட்டம் என்னது? தன்னிலை மறந்து ஆடுதல். நம்ம அந்த இடத்துல மறந்து அவர் கான்சியஸ்னஸ் இழந்து ஆடுறதுக்கு பேர் தான் வெறியாட்டம் பேரு. அதோடைய ஃபார்ம்ஸ் தான் இன்னைக்கு நிறைய ஒயிலாட்டம், மானாட்டம், மயிலாட்டம், புலியாட்டம், இந்த மாதிரி நிறைய சொல்றோம்ல, எல்லாம் அதுல இருந்து உருவானதான். சரியா? ரைட். இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த கான்செப்ட் வந்து பெண்கள் கான்செப்ட்ல வர்றது மாறி வந்துருச்சு. இதை வேணா அங்க எழுதிக்கங்க. சங்ககால பெண்களுக்கு கண்களில் மை தீட்டுவதற்கான செம்பிலான குச்சிகளை இவங்க பயன்படுத்தினதாக எதுல இருக்கு? சங்க இலக்கியத்துல குறிப்புகள் இருக்கு. நாம ஆக்சுவலா ரொம்ப இதோடைய பியூட்டியே தாங்க. பாருங்க, சங்க இலக்கியத்துல பெண்கள் அந்த காலத்திலேயே கண்ணுக்கு மையிடுறதுக்கு செம்பிலான குச்சிகளை பயன்படுத்தி இருக்காங்கன்ற கான்செப்ட குறிப்பா சொல்றாங்க. அதோடைய பியூட்டி என்னன்னா, கீழடி மற்றும் இதர சிவகலை அகழ்வாய்வுல அந்த குச்சி கிடைச்சிருக்கு. செம்பு குச்சி. எது? மை தீட்டுறதுக்காக அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட குச்சி. அப்ப சங்க இலக்கியங்கள் பாருங்க, ஒரு சாதாரணமா ஒரு கண்ணுக்கு பெண் மை தீட்டுறத கூட ஒரு குறிப்பாக அந்த காலத்துல என்ன பண்ணிருக்காங்க? எழுதியிருக்காங்க. அப்பதான் அதனாலதான் சொல்றோம், வட இந்திய இலக்கியங்கள் எதுவுமே இந்த மாதிரி இருக்காதுங்க. வட இந்திய இலக்கியங்கள் முழுக்க அதே சங்க காலத்துல கிமு 3 இருந்து கிபி 3 வரையில எழுதப்பட்ட நூல்கள் எல்லாமே என்னவா இருக்கும்னா இதிகாசம், புராண கதைகளா இருக்கும். ராமாயணமா இருக்கும், மகாபாரதம் இருக்கும். ராமாயண மகாபாரதத்துல கற்பனைக்கு எட்டாத கதைகள் தான் இருக்கும். அந்த காலத்துல வாழ்ந்த மக்களை பத்தியான குறிப்புகள் கம்மியா இருக்கும். ஆனா நம்ம இப்ப எவ்வளவு குறிப்பு பார்த்தோம். அந்த காலத்துல கல்வி எப்படி இருந்துச்சு, பெண்கள் எப்படி இருந்தாங்க, வழிபாடு எப்படி இருந்துச்சு, வணிகம் எப்படி இருந்துச்சு. சோ சங்க இலக்கியம் தான் மக்கள் இலக்கியம். சங்க இலக்கியம் தான் அந்த நிலப்பகுதியில வாழ்ந்த மக்களுடைய கதையை பேசும். ஆனா வடநாட்டு இலக்கியங்கள் அந்த காலத்துல இருந்த அந்த டைம்ல, அதே டைம் லைன்ல இருந்த வடநாட்டு இலக்கியங்கள் எல்லாமே இங்க இருந்து
ஒரு இலங்கையில இருந்து ஒரு பெரிய புஷ்பக விமானத்துல வானத்திலேயே பறந்துட்டு வந்து ஒரு அம்மா கோடு போட்டு இருந்தது. அது கோடை தாண்டி வெளியே எடுத்துட்டு போய் இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டான். போகும்போது அங்கிருந்து வானரங்கள்லாம் வந்துச்சு. வானரங்கள் அந்த கதையை நீங்க நம்பிக்கையின் பால் பாத்தீங்கன்னா ஓகே ரைட், பட் இது நம்பக்கூடியதா இருக்கா? ஆனா அந்த இலக்கியங்கள் அப்படிதான் சொல்லுது, இதிகாச புராணங்கள்லாம் அதான் சொல்லுது. சரியா? இங்க இருந்து ஒரே ஜம்ப்ல ராமேஸ்வரத்தை தாண்டி எங்க போயிடுறாரு, ஸ்ரீலங்காவுள்ள எட்டி குதிக்கிறாரு. சோ இந்த மாதிரி அந்த காலத்துல கற்பனைக்கு அப்பாற்பட்ட புராண கதைகள் வடநாட்டுல இருந்துச்சு. ஆனா அதே டைம்ல என்ன தமிழ்நாட்டுல என்ன இருந்தது, அங்க வாழ்ந்த மக்களை பற்றியான குறிப்புகள் தான் இருக்கு. அந்த குறிப்புகள் இதை நம்பல வடநாட்டு மக்கள் வடநாட்டு எழுத்தாளர்கள் இலக்கியவாதிகள் சங்க இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்க குறிப்புகளை நம்பல. ஆனா இன்னைக்கு அந்த சங்க இலக்கியத்தினுடைய குறிப்புகளுக்கான ஆதாரம் எங்க கிடைக்குது, நமக்கு எக்ஸ்கவேஷன்ஸ்ல கிடைக்குது. ஒரு அகநானூர்ல ஒரு பெண் கண்ணுக்கு மை தீட்டுற செம்பாலான குச்சி எப்படி இருந்தது, அந்த குச்சி எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்க எப்படி மை தீட்டினாங்க அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த குறிப்பு அந்த சேம் செம்பிலான குச்சி எப்ப எங்க கிடைக்குது, அகழ்வாராய்ச்சியில கிடைக்குது. அப்படிங்கும் போது சங்க இலக்கியத்துக்கான ப்ரூவன் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் சொல்றோம்ல, எல்ஹெச்எஸ் சங்க இலக்கியம் தான், ஆர்ஹெச்எஸ் என்னது அகழ்வாய்வுகள் எக்ஸ்கவேஷன். சரியா? அடுத்து சங்க காலத்துல மக்கள் பயன்படுத்திய உடை மற்றும் அணிகலன்கள் சங்க இலக்கியம் பதிவு பண்ணுது. சரியா? சங்க காலத்துல மக்கள் எப்படி, ஆக்சுவலா இந்த காலத்துல கூட நம்ம இந்த மாதிரிலாம் பதிவு பண்ணுவோம்னு தெரியல. நம்மளுடைய பதிவுகள் எப்படி எடுப்பாங்க, ஒரு 200-500 வருஷத்துக்கு அப்புறம் மக்கள் நம்ம இன்ஸ்டாகிராம் வீடியோஸ் பேஸ்புக்ல தான் எடுக்க முடியும். அந்த காலத்துல மக்கள் என்ன பண்ணிருக்காங்க, சங்க இலக்கியத்துல பதிவு பண்ணிருக்காங்க. சோ சங்க காலத்துல தமிழ் மக்கள் அணிந்த மேற்சட்டை டாப்ல இருந்த உடைக்கு என்ன பேரு, கஞ்சுகம் அப்படின்னு பேரு. சரியா? பெரும்பாலும் இந்த பாட்டம் டாப் செட்ஸ் எல்லாம் அறிஞ்சிருக்காங்க அந்த காலத்திலேயே. சங்க காலத்துல பாத்தீங்கன்னா துணி தைக்கக்கூடிய டெய்லருக்கு என்ன பேரு, துண்ணக்காரர். சரியா? டெய்லருக்கு என்ன பேரு, துண்ணக்காரர்கள். எப்படி உப்பு விற்கிறவங்களுக்கு பேரு உமனர்கள் இருக்கோ, அது போல துணி இணைக்கிற நெய்தல் தொழில் புரியவங்களுக்கு என்ன பேரு, துண்ணக்காரர்கள் அப்படின்னு கைதி கொடுத்திருக்காங்க. சரியா? ரைட். சோ சங்க காலத்துல வசதி மிக்க மக்கள் என்ன ட்ரெஸ் அணிஞ்சிருந்தாங்க, மஸ்லின் பட்டு மற்றும் நேர்த்தியான பருத்தியிலான ஆடைகள் எல்லாம் அணிஞ்சிருந்திருக்காங்க. சரிங்களா? வசதியானவங்க. சரியா? வசதி குறைஞ்சவங்க பருத்தியிலான சாதாரண ஆடைகள் அணிஞ்சிருந்தாங்க. சரியா? ரைட். அதே மாதிரி செம்பு, தங்கம், வெள்ளி போன்ற உலோகங்களில் செய்த நகைகளில் நவமணிகளையும் பதித்து அந்த காலத்துல மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா குறிப்பு இருக்கு. இந்த மணிகள் எல்லாம் இந்த பீட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க, கார்னிலியன் பீட்ஸ் யூஸ் பண்ணாங்க, ரெட் கலர் பீட்ஸ் யூஸ் பண்ணாங்க, சங்குல செஞ்ச வளையல் யூஸ் பண்ணாங்கன்னா இந்த சங்க இலக்கியம் பாடுது. ஆனா இன்னைக்கு அகழ்வாய் தோண்ட என்ன கிடைக்குது, சங்குல செஞ்ச வளையல் கிடைக்குது, சங்குல செஞ்ச தோடு கிடைக்குது, கார்னிலியன் பீட்ஸ்ல செஞ்ச எல்லாம். நீங்க அப்படியே கீழடி அகழ்வாய் அருங்காட்சியகத்துல போனீங்கன்னா அவ்வளவு யூஸ் பண்ண நகைகள் கிடைச்சிருக்கு. அதுவும் எல்லாம் என்னது 2300 வருஷம் 400 வருஷத்துக்கு முன்னாடி சங்க இலக்கியம் எவ்வளவு அழகா பதிவு பண்ணிருப்பாருங்க ஒவ்வொரு விஷயத்தையும். சரியா? அவங்க என்ன ட்ரெஸ் போட்டிருந்தாங்கன்னு. சோ இதுதான் ஒரு இலக்கியத்திற்கான பேஸ். அதனாலதான் சொல்றோம் சங்க இலக்கியங்கிறது நம்மளுடைய களஞ்சியம் அப்படின்னு சொல்றோம். சரியா? சங்ககால மக்களினுடைய வாழ்வியல் களஞ்சியம், என்சைக்ளோபீடியான்னு சொல்றாங்க. சரியா? சாதாரண மக்கள் என்ன பருத்தியிலான ட்ரெஸ் அணிஞ்சிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி மக்கள் பூக்கள் அந்த காலத்திலேயே பூ சூடுற வழக்கம் இருந்திருக்கு, இலைத்தலைகளையும் சூடிக்கொண்ட வழக்கம் இருந்தது பெண்கள். சரியா? அதே மாதிரி சுட்ட களிமண், உலோகம் ஆகியவற்றால் செய்யப்பட்ட அணிகலன்களையும் அணிஞ்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா இன்னைக்கு கூட இந்த மண்ணாலான செஞ்ச வளையல் எல்லாம் கிடைச்சிருக்கு எங்க சிவகலையில. சரிங்களா? சிவகலை ஆதிச்சநல்லூர்ல மண்ணுல செஞ்ச சுடுமண்ண செஞ்ச வளையல் எல்லாம் கிடைச்சிருக்கு. சரியா? ஏழையா இருக்கிறவன் பணக்காரனா இருக்கிறவன் சங்குல செஞ்சிருப்பான், ஏழையா இருக்கிறவன் சுடுமண்ல வளையல் செஞ்சு அணிஞ்சிருப்பாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து தங்கத்திலான அணிகலன்களும் பெண்கள் நிறைய அணிஞ்சிருக்காங்க. சரியா? அதுவும் முக்கியம். தங்கத்திலான அணிகலன்களும் அணியப்பட்டிருக்காங்க அந்த காலத்துல. ரோமானியர்களுடைய நாணயங்களை கொண்டும் நகைகள் செய்யப்பட்டன. ரோமானியர்கிட்ட பண்டமாற்று முறையில இங்க இருந்து மிளக கொடுத்துட்டு அவங்க என்ன வாங்கினாங்க, காயின்ஸ் வாங்கினாங்க, கோல்டு காயின்ஸ். அந்த கோல்டு காயின்ஸை உருக்கி அதையும் என்ன செஞ்சுக்கிட்டாங்க, நகை செய்து அணிந்து கொண்டதாக சங்க இலக்கியம் குறிப்பிடுது. ரோமானியர்களுடைய நாணயங்கள் இருந்தும். சரியா? அதே மாதிரி விலை உயர்ந்த நவமணி கற்களை வாங்க இயலாத மக்கள் கண்ணாடி மணிகளை அணிந்திருக்கிறார்கள். ஓகேவா? கிளாஸ் பீட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க அந்த காலத்துல. சோ காசு கொடுத்து ஏழை மக்களா இருந்தவங்க சோ நவமணி கற்கள்ல ஆர்னமெண்ட்ஸ் போட முடியலன்னா கண்ணாடியில செஞ்சு யூஸ் பண்ணிருக்காங்க அந்த காலத்துல. சரியா? சோ கண்ணாடியில மணி செய்யக்கூடிய நடைமுறை பத்தி எல்லாம் அந்த கால மக்கள் அறிஞ்சிருக்காங்க. கண்ணாடியை உருக்கி அதை ஆர்னமெண்டா செய்யக்கூடிய தொழில்நுட்பம் அந்த காலத்துல இருந்திருக்கு. நாமளே பார்த்தோம் ஃபர்ஸ்ட் அந்த அகழ்வாய்வு வரும்போது இரும்பை உருக்கக்கூடிய ஆலை இருந்ததையும் பார்த்தோம், தங்கத்தை உருக்கக்கூடிய ஆலை இருந்ததையும் பார்த்தோம். இரும்பு உருக்கக்கூடிய ஆலை எங்க இருந்ததா பார்த்தோம், ஞாபகம் இருக்காது? எங்க ஈரோட்ல
கொடுமணல் அப்படின்ற இடத்துல இரும்பு உருக்கக்கூடிய ஆலை, இரும்பு உருக்கி பர்னேஸ் செஞ்சு ஈட்டி வால் எல்லாம் செய்யக்கூடிய ஆலை இருந்தது பார்த்தோம். தங்கத்தை உருக்கி இது செய்யக்கூடிய ஆலை இருந்தது பார்த்தோம். எங்க யாரா சொல்லுங்க பாப்போம். கேரளால எங்க பட்டணம் அப்படிங்கிற ஊர்ல தங்க உருக்காலை இருந்தது அப்படிங்கிற குறிப்பு நம்ம பார்த்தோம். நான் இருக்கா ரைட். அதே மாதிரி கண்ணாடி உருக்கக்கூடிய தொழில்நுட்பம் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு சங்க காலத்துல. சரியா, அதை உருக்கி பீட்ஸ் செய்யக்கூடிய அச்சு வச்சு பீட்ஸ் ஆர்னமெண்ட் செய்யக்கூடிய தொழில்நுட்பம் சங்க இலக்கியத்தில் இருந்திருக்கு. சரியா, அதே மாதிரி சிலிக்கா மற்றும் பிற பொருட்களை உலையிட்டு அதை உருக்கி சிறு சிறு மணிகளாக சின்ன சின்ன பீட்ஸா நறுக்கி அதை ஆர்னமெண்டா செஞ்சு போடுற மெத்தடாலஜியும் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு அந்த காலத்துல. சரியா ரைட். சோ சங்க காலத்துல அணியப்பட்ட ஆபரணங்களுக்கு என்னென்ன பேர்ல எல்லாம் ஆபரணங்கள் அணிஞ்சிருக்காங்கன்னு பாருங்க. சிலம்பு, சிலம்புன்னு ஒரு ஆவணம் அணிஞ்சிருக்காங்க. இந்த சிலம்புங்கிறது நீங்க இன்னைக்கு யூஸ் பண்றீங்களா கொலுசு, கொலுசுங்கிறது அது அந்த காலத்துல என்ன பேரு சிலம்பு. சரியா, சிலம்பு யூஸ் பண்ணாங்க. ஆக்சுவலா எங்களுக்கு எல்லாம் 3 மார்க் கொஸ்டின் வருதுங்க. அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி நம்ம இந்த இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு முந்தின நாள் நிச்சயதார்த்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, கால் எல்லாம் வாழைப்பழம் போட்டு நலுங்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒண்ணு வைப்பாங்கல்ல, நலுங்குன்னு ஒண்ணு செய்வாங்க, நலுங்கு சடங்குன்னு ஒண்ணு செய்யறோம்ல. இப்ப ஆக்சுவலா இந்த நலுங்கு சடங்குங்கிறது சங்க காலத்துல இருந்து ஃபாலோ பண்ற ஒரு சடங்கு. இன்னைக்கு அதுக்கு நலுங்குன்னு பேரு, நம்ம யூஸ் பண்ணி கால தலையெல்லாம் சுத்தி போடுறோம். சங்க காலத்துல அதுக்கு பேர் என்னன்னா சிலம்பு கழிதல். அந்த சடங்கு பேர் என்னது, சிலம்பு கழிதல். எங்களுக்கு 5 மார்க்ல கொஸ்டின் வரும். அதாவது சங்க காலத்துல வந்து ஒரு நடைமுறை நம்ம ஊர்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நாம இந்த காலத்துல நம்ம வந்து இந்த ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் ஃபங்க்ஷன் வைக்கிறோம்ல, சரிங்களா ரைட், மென்சுரல் பீரியட்ல ஒரு ஃபங்க்ஷன் வைக்கிறோம். சரியா, ஒரு பெண் வந்து ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அந்த பெண்ணுக்கு அந்த வீட்டுல சிலம்பு போடுவாங்க. சரிங்களா, இது வந்து சங்க காலத்துல ஒரு நடைமுறை. சரியா, அந்த பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போகும் பொழுது என்ன பண்ணிடுவாங்க, அது கல்யாணத்துக்கு முந்தின நாள் அந்த சிலம்ப கழட்டிடுவாங்க. அதுக்கு பேர் என்ன சடங்கு பேரு, சிலம்பு கழிதல் அப்படின்னு பேரு. சரியா, அந்த சிலம்பு கழிதல் சடங்கு தான் நம்ம இன்னைக்கு என்ன ஃபாலோ பண்றோம், நலுங்குன்ற ஒரு மெத்தடாலஜியா ஃபாலோ பண்றோம். சரிங்களா ரைட் குட். அதே மாதிரி கோவை, கோவை குலை, இது கோவைங்க, கோவை இல்ல கோவை, கோவை குலை மோதிரம் கடகங்கிற தோடு கடகம் ஆகிய ஆபரணங்கள்லாம் அந்த காலத்துல வெவ்வேறு விதமான பேர்கள் அணிஞ்சிருக்காங்க. இது எப்படி கேட்பாங்க எக்ஸாம்பிள்னா, சிலம்பு கோவை குலை மோதிரம் கடகம் இப்படி கொடுத்துட்டு இதனுடன் தொடர்பு, இது எதனுடன் தொடர்புடையதுன்னு கொடுத்து கீழே என்ன கொடுத்துருவான், ஆபரணங்கள் அல்லது சங்க காலத்துல யூஸ் பண்ண நாணயங்கள், சங்க காலத்துல யூஸ் பண்ண ஏதாவது ஒரு பேர் கொடுத்துடலாம். சரியா, சங்க காலத்துல யூஸ் பண்ண பாத்திரங்களுடைய பேரு, புரியுதுங்களா, இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவான். சரியா, இந்த சிலம்பு கோவை குலை எல்லாம் என்னது ஆக்சுவலா ஆபரணங்கள், சங்காலத்துல பயன்படுத்தப்பட்ட ஆபரணங்களோட பேரு. சரியா, சிறுவர்கள் ஆக்சுவலா நாம இந்த புலிப்பல் மாதிரி இப்ப சின்ன பசங்க எல்லாம் கட்டுவாங்கல்ல, டாலர்ஸ் போடுறோம்ல, அந்த காலத்துல சிறுவர்கள் வந்து எல்லா வீட்லயும் கம்பல்சரி ஒரு டாலர் மாதிரி போட்டிருப்பாங்க. சங்க இலக்கியம் குறிப்பிடுகிறது. அந்த டாலருக்கு பேர் என்னது ஆக்சுவலா ஐம்படை தாலி. இதுல இருந்துதான் அந்த தாலின்ற பேரே உருவாச்சு. ஆக்சுவலா சங்க இலக்கியத்துல எங்கேயுமே தாலி கட்டுற சிஸ்டம் இதே கிடையாது. தெரியுமா, சங்க இலக்கியத்துல திருமணத்துல தாலி கட்டுற சிஸ்டமே கிடையாது. தமிழ்நாட்டுல 10ஆம் நூற்றாண்டுக்கு பின்னாடி தான் தாலி கட்டுற சிஸ்டமே இருக்கு. சங்க இலக்கியத்தில் தாலி கட்டுதல்ங்கிற சடங்கே கிடையாது எங்கேயுமே. சரியா ரைட். ஆனா சங்க இலக்கியத்துல திருமண முறையில நம்ம ஃபாலோ பண்றோம். இங்க நிறைய நம்ம கல்யாணத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இங்கெல்லாம் நடக்கிற கல்யாணங்கள்ல பானை அடுக்கி வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, கீழ இருந்து அந்த பந்தல் வரல அடுக்கி வச்சிருப்பாங்க. அது சங்க காலத்துல ஃபாலோ பண்ண மெத்தடாலஜி. அதாவது அந்த வீட்டுல கொடுத்தப்பட்ட எல்லா பானையும் அந்த காலத்துல சீர்வரிசை என்ன கொடுப்பாங்க, பானை தான் கொடுப்பாங்க. அந்த பானைய என்ன பண்ணிடுவாங்க, கல்யாண வீட்டுல அடுக்கிடுவாங்க. சரிங்களா, ஆனா சங்க காலத்துல என்ன கிடையாது, தாலி கட்டுறங்கிற சடம் கிடையாது. 2 மெத்தடாலஜி சங்க கால திருமணத்துக்கு இன்னைக்கு இருக்குது. 1 தாலி கட்டுற சடம் கிடையாது, 2 கல்யாணம் ஆயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு போக மாட்டாங்க. தெரியுங்களா, சங்காலத்துல என்ன கிடையாது, மாப்பிள்ளை வீட்டுக்கு பொண்ணு போக மாட்டாங்க. பொண்ணு மாப்பிள்ளை எங்க வந்துருவாரு, பொண்ணு வீட்டுக்கு வந்துருவாரு ஆக்சுவலா. சரியா, சங்காலத்துல அந்த மெத்தடாலஜி இருந்துச்சு. சங்க காலத்தில் தமிழ்நாட்டில் கல்யாணம் செஞ்சதுக்கு அப்புறம் பெண்ணு வந்து ஆண் வீட்டுக்கு போற சிஸ்டம் கிடையாது ஆக்சுவலா. சரியா ரைட். அடுத்தது தங்கம் வெள்ளி முத்து சங்கு நவரத்ன கற்கள் பாசிமணிகள் ஆகியவற்றான அணிகலன்களும் அணிஞ்சிருக்காங்க அந்த காலத்துல. சரியா, இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். பாம்பின் தோலை காட்டிலும் மென்மையான துணிகளை அந்த காலத்துல ஆண்களும் சரி பெண்களும் சரி அணிஞ்சிருந்ததாக அப்படின்னா அந்த பட்டுடைய மென்மை சொல்றாங்க. பருத்தி எந்த அளவுக்கு மெலிசா இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் சொல்றாங்க. சரியா ரைட். சங்க இலக்கியம் ரொம்ப சூப்பரா சொல்லுங்க. சங்க இலக்கியத்துடைய குறிப்புகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சரிங்களா, நீங்க சங்க இலக்கியத்தை பத்தி நல்லா படிச்சு உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஏன்னா நம்ம யோசிக்கிறோம் ஆக்சுவலா சங்க இலக்கியத்துல பாத்தீங்கன்னா நாம தான் நிறைய தவறா புரிஞ்சிட்டு இருக்கோம். நம்ம ஒரு முடி கூட உதிர்ந்துட்டா ஒரு விலங்கு உயிர் இறந்துரும்ல, அது என்னதுங்க, கவரிமான். என்னது கவரிமான்,
ஆக்சுவலா. நீங்க கவரிமான் அப்படின்னு எழுதுவீங்க, ஓகேவா? இது தப்பு. ஆக்சுவலா கவரிமாங்கிறது மான் வகை கிடையாது, சரியா? கவரிமாங்கிறது யாக். என்னது யாக்? யாக்னா என்னதுன்னா, இந்த ஹிமாச்சல் பிரதேசத்துல, ஹிமாச்சல் இந்த மாதிரி பனி பிரதேசத்துல, காஷ்மீர் பகுதியில் உயிர் வாழ்ற ஒரு எருமை ஆடு இனங்கள், பெரிய எருமை மாதிரி இருக்க சைட்ல இருக்கிற இனங்கள், ஒரு மேய்ச்சல் விலங்கு, சரியா? அது பாத்தீங்கன்னா கரடி மாதிரி முடி இருக்கும், அதுக்கு நிறைய அப்படியே பொசு 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 பொசுன்னு நிறைய முடி இருக்கும், சரியா? அந்த முடி, அவ்வளவு முடி அந்த விலங்கினத்துக்கு ஏன் இருக்குன்னா, அந்த கிளைமேட்டை அவ்வளவு முடி இருந்தாதான் அதால என்ன பண்ண முடியும், வாமா வச்சுக்க முடியும், சரிங்களா? ரைட். அப்ப அந்த முடி, அந்த விலங்கினத்துக்கு முடி கொட்டு போச்சுன்னா அந்த விலங்கினம் என்ன உடனே இறந்துரும். அதனாலதான் அந்த விலங்கு யாக்குக்கு கவரி, கவரினா அந்த விலங்குடைய பேர் கவரி. மானா பெரிய பெரிய விலங்கு ஆக்சுவலா, சரியா? கவரிமா, புரியுதா? அந்த விலங்கு அந்த சீதோஷ நிலையில அதோடைய முடி எழுந்துருச்சுன்னா அந்த விலங்கு என்ன ஆயிரும், இறந்துரும். ஆனா நம்ம அப்படியே உருட்டி என்ன பண்ணிட்டாங்க, கவரிமானுக்கு ஒரு முடி போயிட்டா கூட கவரிமான் இறந்துறதுங்கிறத வைராக்கியத்துக்கு ஒரு உதாரணமா சொல்லி நம்மளைய நம்ப வச்சிட்டாங்க. ஆக்சுவலா அது ஃபேக்ட் கிடையாது, புரியுதா? ரைட், குட். சரி, அதே மாதிரி நிறைய விலங்குகள் இருக்கு. ஆக்சுவலா சங்க இலக்கியத்துல எல்லா விலங்குகளை பத்தியும் குறிப்புகள் இருக்கு, சரியா? ஒட்டகம், ஒட்டகமும் நம்ம ஊருக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனா ஒட்டகம் பசியப்ப ரொம்ப அதிகமா பசி எடுத்துச்சுன்னா, ஒட்டகம் ஜென்ரலி ஒரு சைவ விலங்கு, அசைவம் சாப்பிடாது. ஆனா ஒரு ஒட்டகம் அதோட பசியுடைய உச்சகட்டத்துல அங்க, ஏன்னா அது அது ஒட்டகம் எந்த நிலப்பகுதியில இருக்கும், பாலைவனத்துல இருக்கும், பாலை நிலப்பகுதியில தான் இருக்கும். பாலை நிலத்துல பாத்தீங்கன்னா நிறைய உயிரினங்கள் அடிக்கடி செத்து போயிடும். செத்து போய் அங்கேயே மக்கி நிறைய எலும்பு கூட்டுகள் கிடக்கும், சரியா? சோ ஒரு ஒட்டகம் தன்னுடைய உச்சபட்ச பசியில அது எலும்ப கூட சாப்பிடும் அப்படின்னு சங்க இலக்கியத்துல குறிப்பு இருக்கு. அத ஒரு நான் 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ராஜஸ்தான்ல நடந்த அந்த விலங்கு ஆர்னித்தாலஜி பத்தியான குறிப்புகள்ல இந்த ஒட்டகங்கள் என்று பசியில எலும்புகளை சாப்பிடுறத ஆவணப்படுத்திருக்காங்க டாக்குமெண்ட்ரியில. சோ சங்க இலக்கியம் எந்த அளவுக்கு தன்னுடைய நிலப்பகுதியில இல்லாத ஒரு விலங்கினத்தினுடைய பேசிக் அனாட்டமியை பத்தி அவ்வளவு சூப்பரா சொல்லியிருக்கு பாருங்க. சோ அதுதான் சங்க இலக்கியத்தினுடைய மிகச்சிறப்பு, சரியா? ரைட். சரி, சங்க காலத்துல ஒரு அரசர் இருந்திருக்காருன்னா அந்த அரசரினுடைய படைப்பிரிவுகள் எப்படி இருந்தது? ஆக்சுவலா ஜெனரலா சங்க காலத்துல அரசருடைய படைப்பிரிவுகள் எத்தனை பிரிவுகளா இருந்திருக்கு? 4 பிரிவுகளாக இருந்தது. என்னென்ன? காலாட்படை, குதிரைப்படை, யானைப்படை, தேர்ப்படை, 4 இருந்தது ஜெனரலா, சரியா? சோ நிலவரி நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அரசினுடைய முக்கிய ஆதாரமாக கருதப்பட்டது, சரியா? அதுக்கு என்ன பேர் இருந்திருக்கு? இறைன்னு அழைக்கப்பட்டது, சரியா? சோ மன்னரினுடைய அந்த படைப்பிரிவுல படைத்தலைவர், அந்த படையை வழிநடத்தக்கூடிய தலைவருக்கு என்ன டைட்டில் இருந்திருக்கு? வெரி குட். அதனாலதான் அரசியல்வாதிகள் இன்னைக்கு நம்ம என்னன்னு கூப்பிடுறோம், தானை தலைவரே அப்படிங்கிறோம்ல. தானைனா படை நடத்தும், சேனைன்னு நடத்தும், சரியா? தானை தலைவா அப்படின்னு சொல்றாங்கல்ல. அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய 4 படைப்பிரிவுகளுக்கும் நம்ம இன்னைக்கு கமாண்டோன்னு ஒரு சீஃப் கமாண்டர்னு சொல்றோம்ல, தளபதினு சொல்றோம்ல. இன்னைக்கு தளபதி நம்ம சொல்ற அந்த டைட்டில் அந்த காலத்துல என்ன பேர்ல இருக்கு? தானை தலைவர், சரியா? ரைட். சரி, அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் எல்லாத்தையும் பதுக்கி வச்சிருந்த இடத்துக்கு என்ன பேரு? படை கொட்டில். இது கேட்பாங்க, இதெல்லாம் புக்ல இருக்கு, சரியா? அந்த காலத்துல ஆயுதங்கள் எல்லாத்தையும் சேமிச்சு வச்சிருக்கிற அந்த யூனிட்டுக்கு என்ன பேரு? படை கொட்டில். இதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்க, இதெல்லாம் பேசிக், சரியா? ரைட். இப்ப படைத்தலைவர் என்ன பேரு? தானை தலைவர். ஆயுதங்கள் சேமிச்சுக்கிட்டு இருந்த அந்த குடோனுக்கு என்ன பேரு? படை கொட்டில், சரியா? சரி, சங்க காலத்துல என்னென்ன மாதிரியான ஆயுதங்கள்லாம் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா, வாள், கேடயம், தோமாரம், அதாவது எரியிற ஈட்டி நீளமா, தோமாரம், வில், அம்பு எல்லாமே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. போர் முரசம் கடவுளாக போர்க்களத்துல கன்சிடர் பண்ணப்பட்டிருக்கு, சரியா? பெரிய போர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பாகுபலி படம் பார்த்துப்பீங்களா, அந்த முரசை வச்சு பெரிய அலங்காரம் எல்லாம் பண்ணி அது பூவெல்லாம் வச்சு அதை வழிபட்டு பலியிட்டு அந்த முரசுக்கெல்லாம் பூஜை எல்லாம் பண்ணிட்டு தான் முரசு கொட்டுவாங்க. போர் முரசம் ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் தங்கு ஊதுவாங்க. என்ன நடக்கும்? போர் ஸ்டார்ட் ஆகும். சோ ஒரு போர் முரசங்கிறது அந்த பேட்டில் ஃபீல்ட்ல ஒரு கடவுளாக கன்சிடர் பண்ணப்பட்டது, சரியா? ரைட். சோ சங்க காலத்துல சட்டமும் நீதியும் எவ்வாறு ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சங்க காலத்துல நீதிமன்றங்கள் பொதுவா அந்த நாட்டினுடைய தலைநகரத்தில் இருந்திருக்கு, சரியா? இப்ப சோழ மண்டலம், பாண்டிய மண்டலம் அப்படின்னா பாண்டிய நாட்டினுடைய தலைநகரம் என்னது சங்க காலத்துல? பாண்டியர்களுடைய தலைநகரம் என்னங்க? மதுரை. சோழர்களுக்கு மறந்து போயிட்டீங்க, போன கிளாஸ் டெஸ்ட் வைக்க மாட்டேங்குது, என்னது? உறையூர். சேரர்களுக்கு என்னது? கரூர் அல்லது வஞ்சி, திருவஞ்சிக்களம்னு சொல்றோம்ல, வஞ்சி. சோ இந்த பகுதிகள் என்ன இருந்தது? நீதிமன்றங்கள் இருந்தது கேபிட்டல்ல, சரியா?
அதே மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலயுமே கூட சின்ன சின்ன நீதிமன்றங்கள் இருந்தது. கிராமங்கள்ல இருந்த நீதிமன்றத்துக்கு என்ன பேரு? இதெல்லாம் கேட்பா எக்ஸாம்ல. இதுதான் கேள்வி, இதுதான் எக்ஸாம்ல வரக்கூடியது. நம்ம எத்தனை கதை கேட்டாலும் கேள்வியில கடைசியா வரப்போறது இது மாதிரி ஃபேக்ட்ஸ் தான். சரியா? ரைட். கிராமங்கள்ல இருந்த நீதிமன்றங்களுக்கு என்ன பேரு? அவை மன்றங்கள் அப்படின்னு பேரு. அவை மன்றங்கள். ஏற்கனவே இந்த மன்றங்கிற வார்த்தையை நம்ம பார்த்தோம். மன்றம், அவை அம்பலம், பொதியில் அப்படின்னு பார்த்தோம். மூத்தோர்கள், அதாவது அந்த ஊர்ல பொதுவா ஒரு ஊர்ல பஞ்சாயத்து பண்றவங்க யாரா இருப்பாங்க? பஞ்சாயத்து பண்ணி நீதி சொல்றவங்க யாரா இருப்பாங்க? நம்ம நாட்டாமன் சொல்றோம்ல, நாட்டாம குரூப்ல பக்கத்துல யாரா இருப்பாங்க? அவங்க எல்லாரும் அந்த ஊர்ல இருக்க பெரியவங்க, சீனியர்ஸ் தான் இருப்பாங்க. அதத்தான் சொல்றாங்க மூத்தோர்கள் அடங்கிய இந்த நீதி பரிபாலன குரூப் ஒவ்வொரு ஊர்லயும் இருந்துச்சு. அந்த குரூப்புக்கு பேர் என்னன்னு பார்த்தோம். அவை, அம்பலம், பொதியில், மன்றம் அப்படின்னு பார்த்தோம். சரியா? அவை மன்றங்கள் அப்படின்னு பேரு. சரியா? குட். சரி, நான் ஏற்கனவே சொன்னேன் போன கிளாஸ்லயே, நீதி பரிபாலனத்தை பொறுத்தவரையிலும் ஒரு நாட்டினுடைய அதிகபட்ச உச்சபட்ச மேல்முறையீட்டு அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கும்? அரசர் தான் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த கண்ட்ரி. சரியா? அந்த ஊர்ல சின்ன சின்ன வழக்கு எத்தனை வேணாலும் இருக்கலாம், மேல்முறையீடாகி கடைசி தீர்ப்பு யார்கிட்ட தான் போகும்? அரசர் தான் எல்லாமே அந்த காலத்துல. சரியா? ரைட். பாருங்க, திருட்டு வழக்குகள் கூட என்ன கொடுத்திருக்காங்க? மரண தண்டனை கொடுத்திருக்காங்க. சரியா? ஆனா சங்க காலத்துல பொறுத்தவரையிலும் இந்திய பாலிட்டி படிக்கும்போது படிப்போம் பின்னாடி பாருங்க, நீதிமன்றங்கள் வரும்போது வரும். சரியா? சங்க காலத்துல நீதித்துறையில வழங்கப்பட்ட தண்டனைகள்லாம் ரொம்ப கொடூரம். இப்பெல்லாம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஆக்சுவலா இப்பெல்லாம் நம்ம தண்டனைகள் என்ன பண்ணிட்டோம்? ரொம்ப குறைச்சிட்டோம் தண்டனைகளுடைய தன்மையை. அந்த காலத்துல எல்லாம் ரொம்ப சிவியரா இருக்கும். அதுவும் பழங்கால இந்தியாவில இருந்ததை விட இடைக்கால இந்தியாவில இன்னும் ரொம்ப சிவியரா இருந்துச்சு. குறிப்பா சுல்தான்கள் காலத்துல, முகலாயர் காலத்துல எல்லாம் தண்டனை ரொம்ப ரொம்ப கொடுமையா இருக்கு. நீங்க நினைக்கிறீங்க தண்டனை கொடுமையா இருக்கிறதுங்கிறதெல்லாம் தலையை வெட்டுறது, தூக்குல போடுறது, இதெல்லாம் நினைக்கிறீங்க. ஆக்சுவலா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கொடூரமான தண்டனை எல்லாம் இருந்திருக்கும். சரிங்களா? அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அதே மாதிரி அந்த காலத்துல இந்த தண்டனையை ப்ரூவ் பண்றது டிஃபென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த காலத்துல டிஃபென்ஸ் கவுன்சில் அப்படின்னு சொல்றோம். இப்ப இந்தியாவில பாத்தீங்கன்னா ஒரு கிரிமினல் கேஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். கிரிமினல் கேஸ்க்கும் சிவில் கேஸ்க்கும் 2 வித்தியாசம் இருக்கு. சரிங்களா? இப்ப நானா கோர்ட்டுக்கு போறேன், நான் மாசம் போவேன். ஆக்சுவலா இந்தியாவில டிஃபென்ஸ் கவுன்சில் சிவில் கேஸ்க்கு எப்படி இருக்கும்னா, நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, நீங்க ஒரு பிக் பாக்கெட் அடிச்சீங்க. சரியா? ஒரு பிக் பாக்கெட் அடிச்சீங்க, உங்களை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, கவர்மெண்ட் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நீங்க ஒருத்தர் பாக்கெட்ல இருந்து பர்ஸ் அடிச்சீங்கன்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோர்ட்ல கேஸ் ஆயிடுச்சு. நீங்க இந்த கூண்ல அதை பிடிச்ச போலீஸ் நிக்கிறார், எஸ்ஐ, அந்த திருட நிக்கிறான். இப்ப அந்த பர்ஸ் திருடப்பட்டிருக்காங்கிறத யார் குற்றவாளி, இது திருடப்பட்டிருக்கிறது அப்படிங்கறதுல யார் ப்ரூஃப் பண்ணணும்? அந்த திருட நான் திருடலன்னு ப்ரூஃப் பண்ணுமா, இல்ல அந்த போலீஸ் திருடினாரு ப்ரூஃப் பண்ணுமா? என்ன பண்ணணும்? போலீஸ் தான் என்ன பண்ணணும்? திருடினாருன்னு ப்ரூஃப் பண்ணும். திருட என்ன பண்ண தேவையில்ல, நான் திருடலன்னு ப்ரூஃப் பண்ண தேவையில்ல. இந்தியாவினுடைய பீனல் கோட் ஐபிசி என்ன சொல்லுது, இந்தியாவோட சிவில் சிஸ்டம் என்ன சொல்லுது. ஆனா குற்றவியல் வழக்குல குற்றவாளி நிரூபிக்கணும். என்ன பண்ணணும்? நான் அவரை கத்தியால் குத்தலன்னு ப்ரூஃப் பண்ணணும். சரியா? ரைட். ஜெனரலா விட்டுருங்க. ஆனா அந்த காலத்துல இந்தியாவினுடைய பழைய நீதி பரிபாலனங்கள்ல தவறு குற்றம் சாட்டப்பட்டவர் தான் ப்ரூஃப் பண்ணணும். என்னன்னு, நான் அந்த தப்ப செய்யலன்னு. பிரிட்டிஷ் காலத்துல தான் அந்த ரூல்ஸ் மாறுது. நாமளே பாக்கிறோம், புராணங்கள்லயே பாக்கிறோம். நெருப்புல குதிச்சது சீதையா ராமனா? சீதை தான் குதிச்சாங்க. குற்றம் சாட்டினது யாரு? ராமர். சரியா? குற்றம் சாட்டப்பட்டவர் சீதை. ஆக்சுவலா சரியா? சீதை தான் என்ன பண்றாங்க, தன்னை ப்ரூவ் பண்றதுக்காக எங்க போறாங்க, ஏற்படுகிறாங்க. அது மாதிரி தான் அந்த காலத்துல கிராமங்கள்ல கூட இந்திய நீதி பரிபாலனங்கள்ல ஒரு ஊர்ல தப்பு செஞ்சுட்டாங்கன்னா அந்த தப்ப செஞ்சவன் தான் ப்ரூவ் பண்ணணும். எப்படி நம்ம ப்ரூவ் பண்ணணும்? ஒரு பானையை போட்டுருவாங்க, அந்த பானையில ஒரு 10 பாம்பு விட்டுருவாங்க. அவங்க உள்ள விட்டு ஒரு பேப்பர் அல்லது ஏதாவது ஒண்ணு எடுக்க சொல்லுவாங்க. எடுத்து பாம்பு 4 கொத்தும். அது கொத்ததுக்கு அப்புறம் உயிரோட இருக்கணும். உயிரோட இருந்தானா என்ன அர்த்தம்? அவன் தப்பு செய்யலன்னு அர்த்தம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நெருப்புலாம் இருக்கும். ஒரு குண்டால நெருப்புலாம் போட்டு கையை விட்டு அவர் நெருப்பு சுடக்கூடாது. அவர் நெருப்புல நடக்கணும். நடக்கும்போது அவர் நெருப்பு சுடக்கூடாது. அப்படி இல்லைனாலும் அவர் என்ன அர்த்தம்? அவரு தப்பு செய்யலன்னு அர்த்தம். சரியா? தப்பு செஞ்சாங்கன்றத கன்ஃபார்ம் ஆகி போயிடுச்சுன்னா இடைக்காலத்துல எப்படி தண்டனை இருக்கும்னா, நீங்க எல்லாம் கேள்வியே படாத தண்டனைகள் இருக்கும். முகமது பின் துக்ளக் காலத்துல ஒரு தண்டனை, முகமது பின் துக்ளக் காலத்திலயும் ஜஹாங்கீர் காலத்திலயும் பேசிக்கா ஒரு தண்டனை இருக்கும். உயிரோட தோலை உரிப்பாங்க. நாம சொல்றோம்ல இந்த காலத்திலயும் தோலை உரிச்சிருவோன்னு. இந்த தோலை உரிச்சிருவோங்கிற வார்த்தையில சொல்றது இல்ல. தோலை உரிச்சிருவோங்கிறது
சுல்தானேட் காலத்திலயும் முகலாயர் காலத்திலயும் இருந்த ஒரிஜினலான நடைமுறை, தண்டனை நடைமுறை. உயிரோட தோலை உரிச்சிருவாங்க ரெண்டு சைடும். அதே மாதிரி அவுரங்கசீப் காலத்துல எல்லாம் அவர் என்ன பண்ணுவாரு, அவங்க அண்ணனை கொடூரமா பண்ணுவாரு. அடிச்சு தோலை உரிச்சு என்ன பண்ணிடுவாருன்னா ஒரு கோணியில கட்டிடுவாரு. கோணியில கட்டி கண்ணு, ரெண்டு கண்ணு மட்டும், வாய் மட்டும் தெரியும், முழுக்க தலையெல்லாம் இது பண்ணி ஒரு பழைய சாக்கடையில முக்கி எடுத்த ஒரு கழுத மேல அவனை உட்கார வச்சு 3 நாள் வெயில சுத்த விடுவாரு. அந்த ஊரை யாரு, அவுரங்கசீப். சரியா, கம்ரான் அவன் பேரு. சரியா, அவனை அந்த மாதிரி பாடுபடுத்துவாங்க. இதுல இதோட சுவாரஸ்யமான தண்டனைகள்லாம் இருந்திருக்கு. நீங்க எல்லாம் நினைச்ச ரொம்ப கொடூரமா இருக்கும். முகமது பின் துக்ளக் ஒன்று பண்ணுவாரு. முகமது பின் துக்ளக் ஒரு இன்டலெக்சுவல் பேசிக்கலி. பட் ஆனா அவர் இன்னொரு சைடு இருக்குன்னா அவரு ஒரு எக்ஸ்ட்ரீமிஸ்ட், மிக கொடூரமான எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அவருடைய மாமா பையன், அவன் ஒரு சொந்த மாமா பையன், அவன் தான் தேவகிரின்னு ஒரு ஊரு, அதோடைய கவர்னரா இருப்பான். சரிங்களா, அவன் என்ன பண்ணிடுவான்னா முகமது பின் துக்ளக்கு எதிராக அவருக்கே தெரியாம ஒரு புரட்சி குழுவை ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பான். இந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சிடும், முகமது துக்ளக்கு ஒற்றர்கள் மூலமா தெரிஞ்சிடும். ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுவாருன்னா அந்த கவர்னருடைய வைஃபையும் அவங்களுடைய பசங்களையும் அவர் அவைக்கு கூட்டிருப்பாரு. அப்ப பாத்தீங்கன்னா விருந்து கூப்பிட்டுருப்பாரு. அவங்க ஹஸ்பண்ட் இருக்கிறாங்கல்ல, அதாவது முகமது பின் துக்ளக்குடைய மாமா பையன், அவன் ஒரு 4-5 நாளுக்கு முன்னாடி எங்க வெளியில போருக்கு போயிருப்பான், அவன் இருக்க மாட்டான். சரின்ட்டு முகமது பின் துக்ளக் வந்து விருந்துலாம் வச்சிருவாரு. விருந்து, அசை விருந்துலாம் சாப்பிட்டு நல்லா நடப்புறலாம் விருந்துலாம் போட்டு சாப்பிட்டு வச்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவாரு, நல்லா சாப்பிட்டீங்களா, சரி எல்லாம் நல்லா இருந்துச்சா, இப்ப நல்லா இருக்கு, அசைவெல்லாம் நல்லா இருந்துச்சா, சூப்பரா இருந்துச்சு, நீ சாப்பிட்டது யாரும் இல்ல உங்க வீட்டுக்காரர் தான். உண்மையை நடந்தது. முகமது பின் துக்ளக் காலத்துல அவர் தனக்கு எதிராக ஒரு பெரிய குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டாருன்னு தான் சொந்த மாமா பையனை கண்ணன் துண்டமா வெட்டி சமைச்சு ஒரு தட்டுல என்ன பண்ணுவாரு, ஒய்ஃபுக்கு போட்டுருவாரு. இது முகமது பின் துக்ளக் காலத்துல நடந்த ஒரு தண்டனை. இதெல்லாம் நடந்திருக்கு. அலாவுதீன் கில்ஜி காலத்திலேயே இந்த தோலை உரிக்கிற தண்டனை எல்லாம் இருந்திருக்கு உயிரோட. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜென்ரலா இன்னொரு தண்டனை இருந்தது, ரொம்ப ரொம்ப ஃபெமிலியரான தண்டனை. ஒரு அரசர் இருக்காருன்னு வச்சுங்களேன், தனக்கு எதிராக ஒரு இளவரசன் தன்னோட பையனே தனக்கு எதிராக வரக்கூடாதுன்னு ஃபீல் பண்ணாருன்னு வச்சுங்களேன், வளர வளர அவன் எதிராக வரான்னு ஃபீல் பண்ணாருன்னா என்ன பண்ணுவாருன்னா அவனை கொல்லவும் கூடாது, அவனை கொல்றதுக்கு மனசு வரலன்னா ஒரு தண்டனை கொடுப்பாங்க, 2 கண்ணையும் குருடாக்கிடுவாங்க. உயிரோட ஈயத்தை காய்ச்சி ஊத்துறது அல்லது உயிரோட கண் நோண்டி எடுக்கிறது. இது ஜென்ரலா சுல்தானேட் காலத்துல முகலாயர் காலத்துல நடக்கும், கண்ணை நோண்டி எடுக்கிறது. ஏன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, அவரால் பையனும் உயிரோட கண்ணு முன்னாடி இருப்பான், அவனால என்ன பண்ண முடியாது, தனக்கு எதிராக அரசராக மாற முடியாது. இந்த அளவுக்கு தண்டனைகள் கடுமையா இருந்தது. அதே உச்சபட்ச தண்டனை தமிழ்நாட்டிலே இருந்திருக்கு, சங்க காலத்திலேயே இருந்திருக்கு, பிற்காலத்திலேயே இருந்திருக்கு. 2 தண்டனை இருந்திருக்கு உச்சபட்சமான தண்டனை. ஒண்ணு, இந்த மரண தண்டனை அந்த காலத்துல தூக்குல போடுறது கிடையாது, ஒரு குழி வெட்டி நிலத்துல உடம்பு ஃபுல்லா இறக்கிடுவாங்க, தலையை மட்டும் என்ன பண்ணிடுவாங்க மேல தெரியும். யானையை விட்டு என்ன பண்ணுவாங்க, யானையின் இடது காலால் இடறுதல் அப்படிம்பாங்க. யானையை வச்சு என்ன பண்ணுவாங்க, உடம்பு முழுக்க இருக்கு, தலை மட்டும் தான் மேல தெரியும், யானையை வச்சு தலையை அடிச்சிருவாங்க, தலை தனியா துண்டாயிரும். இப்படி ஒரு தண்டனை இருந்துச்சு. அதே மாதிரி இன்னொரு தண்டனை ரொம்ப மோசமா இருந்தது, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கழுவேற்றுதல். இது மிக மிக மோசமான தண்டனை, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. சமண மன்னன் கூன்பாண்டியனுடைய மோசமான தண்டனை என்னது, சமண முனிவர்கள் எல்லாத்தையும் கழுவேற்றினான், கழுவில் ஏற்றினான் அப்படின்னு ஒரு தண்டனை. என்ன பண்ணுவாங்க, ஊருடைய முச்சந்தில ஒரு 10 ஈட்டி நிக்க வச்சிருவாங்க, முழுசா அவங்கள ஆடைகளே இல்லாம ஈட்டி மேல உட்கார வச்சிருவாங்க. இந்த ஈட்டி ஃபுல்லா என்ன தடவி அவன் நைட்டு ஃபுல்லா இறங்கி உடம்பு 2ஆ பிளந்துரும். இது பேர் என்னது, கழுவேற்றுதல். மிக மிக கொடூரமான தண்டனை. இந்த மாதிரியான தண்டனை நீங்க இன்னைக்கு கூட கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, கூன்பாண்டியன் கழுவேற்றுதல் அப்படின்னு கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. சரிங்களா, நம்ம புக்ல இருக்குங்க அந்த கழுவேற்றின இமேஜ், 11th புக்ல பாருங்க இமேஜ் இருக்கும், 11th புக்ல ஹிஸ்டரியில இருக்கும். அப்படி லைனா நிக்க வச்சு கோயில கூட ஓவியங்கள்லாம் இருக்குது. சரியா, இந்த மாதிரியான தண்டனைகள் இருந்து. சங்க காலத்துல பாத்தீங்கன்னா திருட்டு வழக்குகள்ல கூட இந்த கடுமையான மரண தண்டனைகள் அந்த காலத்துல இருந்துச்சு. இந்த காலத்துல எல்லாம் 10 பேரை கொன்னா கூட ஜாமீன்ல வெளியே வந்தாங்க ஒரு வாரத்துல. சரி, சங்க காலத்துல விழாக்கள் மற்றும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு, சங்க காலத்துல தமிழகத்துல என்னென்ன மாதிரியான விழாக்கள் எல்லாம் கொண்டாடப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரியா, சங்க காலத்துல முதன்மையான திருவிழா இது அறுவடை திருவிழா. இன்னைக்கு வரலும் தமிழ் சமூகத்துல நம்மளுடைய முதன்மையான விழா இது பொங்கல் தான், அறுவடை திருவிழா தான் நம்மளுடைய பிரைமரியான ஒரு இது. சரிங்களா, அடுத்து 2வதா இருந்தது மிக சூப்பரான விழா இது கார்த்திகை தீப திருவிழா. சரியா, அது அடுத்தது ஓணம். ஏன்னா அன்றைய காலத்துல கேரளாங்கிறது கிடையாது, கேரளாவில் என்னது சங்ககால தமிழர் நிலப்பகுதி தான். சரியா, ரைட். ஓணங்கிறது ஒண்ணும் இல்ல, ஓணங்கிறது என்னது அறுவடை திருவிழா தான். ஓணங்கிறது என்னங்க, ஆக்சுவலா
அந்த அந்த என்னது ஒரு மன்னர் இருப்பாரு, அவர் பேர் என்னங்க, அவர் என்ன மன்னர், மகாபலி சக்கரவர்த்தி. மகாபலி சக்கரவர்த்தி அவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த அறுவடை திருவிழா அப்ப தன்னுடைய மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்களாங்கிறத பாக்குறதுக்காக அந்த நாட்டுக்கு வர்ற திருவிழாக்கு தான் என்ன பேரு, ஓணம்னு பேரு. சரியா, அவருக்கு அதனாலதான் அவரை வரவேற்கிறதுக்காக அங்க அறுவடை செய்யப்பட்ட நெல் மணிகள் வைப்பாங்க. பாத்துறீங்களா, ஓணத்துல ஓணத்துடைய கோலத்திலேயே வைப்பாங்க. சரிங்களா, ரைட், குட். அடுத்தது இன்னொரு முக்கியமான விழா என்னது, இந்திர விழா. நான் ஏற்கனவே பார்த்தேன். இந்திர விழா எத்தனை நாள் நடக்கும், 28 days நடக்கும். இந்திர விழா எந்த நிலப்பகுதியில் நடக்கும், 5 நிலப்பகுதிகள்ல, குறிஞ்சியா, முல்லையா, மருதமா, நெய்தலா, பாளையா, மருதம். ஓகேவா, மருத நிலத்தின் கடவுள் யாரு, இந்திரன். சரியா, ரைட். இந்த மருத நிலத்துலதான் என்ன கொண்டாடப்படும், இந்திர விழா கொண்டாடப்படும். சரியா, ரைட். அதை தாண்டி இன்னும் சில விழாக்கள் தமிழ்நாட்டுல ரொம்ப முதன்மையா இருந்தது. என்னது, விழா காலங்கள்ல ஏறுதழுவுதல். ஏறுதழுவுதல் என்னது, ஜல்லிக்கட்டு. சரியா, ரைட். அடுத்தது நடனம் ஆடுதல். அடுத்து எருது சண்டை. சரியா, அடுத்து வேற என்ன, ஆட்டுக்கிடா சண்டை இருந்திருக்கு. சங்க காலத்துல மிக முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் என்ன இருந்திருக்கு, ஆட்டுக்கிடா சண்டை. அடுத்து என்ன இருந்திருக்கு, சேவல் சண்டை, யானை சண்டை. அடுத்து வேற மக்களுக்கு நார்மல் டேஸ்ல பொழுதுபோக்கா என்ன இருந்திருக்கு, தாயமாடுதல், பகடை. நம்மளுக்கு இன்னைக்கும் நம்ம சொல்றோம் சங்க காலத்துல தாயமாடுதல்ன்றது ஒண்ணு இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம். இன்னைக்கும் பகடைகள் கிடைக்குது. அகழ்வாய்வுல நம்மளே பாக்குறோம்ல எவ்வளவு பகடைகள் கிடைச்சிருக்கு. நீங்க ஒண்ணு இல்ல, உங்க பிளே ஸ்டோர்ல கீழடி அருங்காட்சியகம் மியூசியம் டைப் பண்ணி பாருங்க, ஒரு ஆப் ஓபன் ஆகும். ஆப்ல நீங்க போனீங்கன்னா லைவா கீழடி அருங்காட்சியகம் வச்சிருக்க எல்லா பொருளையும் உங்களால பார்க்க முடியும். சரியா, பகடை காய்கள், செஸ் காயின்ஸ் எல்லாத்தையும் நீங்க பார்க்க முடியும். சரியா, எக்ஸ்பிரஷன் கிடைச்சிருக்கு. சோ இதெல்லாம் தவறு கிடையாது. சங்க இலக்கியத்தில் சொன்ன எல்லாமே உண்மை, எல்லாமே ப்ரூவன், எல்லா தரவுகளும். சரியா, வேட்டையாடி இருக்காங்க. வேட்டையாடுறதுங்கிறது சங்க காலத்துல மக்களுடைய ஒரு முக்கியமான பொழுதுபோக்கு. நம்மளே பார்த்தோம். எனக்கு தெரிஞ்சு எங்க ஊர்ல எல்லாம் 20 வருஷம் நான் சின்ன பையனா இருக்கும்போது ஜென்ரலா வேட்டையாட போவாங்க. போயிட்டு இந்த அணில் அடிக்கிறது, பெருக்கு அடிக்கிறது, இதெல்லாம் ஜென்ரலா பண்ணிட்டு இருந்தாங்க இந்த காலத்துலயுமே. சரியா, அந்த காலத்துல என்ன வந்திருக்கும், மழைப்பகுதி அதிகமா இருந்திருக்கும், மான் வேட்டையாடி இருப்பாங்க. சரியா, ரைட். நிறைய வேறு சில உயிரினங்கள் இருந்திருக்கும். நம்ம ஊர்ல என்ன இருக்கு, இருக்கிறதா வேட்டையாட முடியும். சரியா, ரைட். அடுத்தது ஊஞ்சல் ஆடுதல் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பொழுதுபோக்கா இருந்திருக்கு. அடுத்து தை நீராடுதல், கார்த்திகை திருநாள் கொண்டாட்டம், பங்குனி உத்திரம். இது கூட ஒரு எக்ஸாம்ல கேட்டாங்க, தமிழ்நாட்டுல கொண்டாடப்பட்ட விழாக்கள் எது எல்லாம். சரியா, பங்குனி உத்திரம் ஒரு முக்கியமான சங்க காலத்துல ஒரு பங்கனாக கொண்டாடி இருக்காங்க. சரியா, அடுத்து வேற என்னங்க, என்னது, வேலன் வெறியாட்டம். நான் சொன்னல, வேலன் வெறியாட்டம் ஒன்லி பெண்கள் மட்டும் தான் ஆடுவாங்க, ஆண்கள் ஆடக்கூடாது. சங்க இலக்கியத்தினுடைய மிக முக்கியமான மரபு. சரியா, அடுத்து இளவேனில் விழா. இது வசந்த காலத்துல கொண்டாடுறது, ஸ்பிரிங் ஃபெஸ்டிவல். சரியா, ரைட். இது எல்லாமே என்னது, சங்க காலத்துல மக்களுடைய பொழுதுபோக்குகள் மற்றும் விழாக்கள். சரியா, ரைட். சரி, சங்க காலத்துல மிக பிரசித்தி பெற்ற பண்டிகையா அது இருந்திருக்கு இந்திர விழா. அதுவும் புகார் நகரத்துல கொண்டாடப்பட்ட இந்திர விழா பத்தி எந்த இலக்கியம் சொல்லுது, சிலப்பதிகாரம் மிக விரிவாக சொல்லுது. சரிங்களா, ரைட். இதெல்லாம் நான் கேட்பாங்க எக்ஸாம்ல. நான் சொல்றதெல்லாம் பாயிண்ட்ஸா கொடுத்துருக்கு. நான் உங்களுக்கு வெவ்வேறு புக்ஸ்ல இருக்கிற டேட்டாவை கலெக்ட் பண்ணி ஒரே இடத்துல கொண்டு வந்து கொடுத்தேன். ஈஸியா ரிவைஸ் பண்ணிட்டு போயிடலாம். சரியா, ரைட். நீங்க இல்லாட்டி தனித்தனியா தேடி படிக்கணும் ஒவ்வொன்றும். சரியா, ரைட். 6வது புக் தனியா இருக்கும், 8வது புக் தனியா இருக்கும், 9வது புக் தனியா இருக்கும், 11th தனியா இருக்கும். நான் எல்லா இடத்தையும் கம்பைல் பண்ணி ஒரே இடத்துல லைனா உங்களுக்கு கொடுத்துட்டேன். ஈஸியா நீங்க ரீகால் பண்ணிக்கலாம். சரியா, ரைட். அடுத்தது சங்க காலத்துல உணவு முறை, தமிழர்களுடைய உணவு முறை எப்படி இருந்தது. சரியா, சங்க காலத்துல மக்கள் பெரும்பாலும் சாப்பிட்டது அதிகமா என்னது, காய்கறியும் இறைச்சியும் தான் மிக முக்கியமான உணவு. இதுதான் ஆக்சுவலா ட்ரெடிஷனல் ஃபுட். சரியா, ரைட். காயும் கறியும் அப்படின்னு சொல்றோம். சரியா, ரைட். ஆக்சுவலா இறைச்சிங்கிறது கறி கிடையாது. நாம சொன்னோம் ஏற்கனவே, இறைச்சி அப்படிங்கிறதுக்கு கறின்னு நாம இன்னைக்கு சொல்றோம்ல, இறைச்சியை நாம ஏன் கறிச்சோறுன்னு சொல்றோம். நான் ஏற்கனவே சொன்னேன், மிளகு. நாம இறைச்சி காரமா இருக்கிறதுக்காக இறைச்சி கூட நம்ம சேர்த்தது என்னது, மிளகு. மிளகுடைய ஒரிஜினல் தமிழ் பேர் என்னது, கறி. அதனாலதான் நம்ம இறைச்சிக்கு நம்ம என்னன்னு சொல்றோம், கறின்னு சொல்றோம். கறின்றது ஆக்சுவலா ஜென்ரலா வெஜிடபிள் மென்ஷன் பண்றதா கறிங்கிறது. மிளகு அது ஒரு ஸ்பைஸ். ஆனா நாம கறி இப்ப என்னன்னு சொல்றோம், இறைச்சிங்கிறோம். தப்பு. கறிங்கிறது என்னது, அது ஒரு அது ஒரு ஸ்பைஸ். அந்த கறி இறைச்சியில யூஸ் பண்ணப்பட்டதுனால இறைச்சிக்கு நம்ம என்ன பேர் வச்சோம், கறின்னு வச்சோம். சரியா, ரைட், குட். சரி, நிறைய நல்லா சாப்பிட்டுருக்காங்க. நெல் சோறு, வேற என்ன, நண்டுக்கறி மற்றும் காய்கறியோடு உண்டிருக்காங்க. இது புக்ல இருக்குங்க. அதாவது நெல் சோறு, அதுக்கு சைட் டிஷ் என்ன இருக்கு, நண்டுக்கறியும்
காய்கறி, அசைவம்னா நண்டுக்கறி, சைவம்னா காய்கறி வச்சு சாப்பிட்டுருக்காங்க. சோ நெல் சோறு சாப்பிடுறதுங்கிறது இப்ப இல்ல, 2500 வருஷமா ட்ரெடிஷனலா நம்மளுடைய சாப்பாட்டுல இருக்கிற வழக்கமான நடைமுறை. சரியா? ரைட். இதை தாண்டி வேற என்னென்ன யூஸ் பண்ணிருக்கோம்? அரிசி, திணை, வரகு, இந்த மாதிரியான உணவுகள் உண்ணப்பட்டிருக்கு. சரியா? ரைட். பாருங்க, சிறுபான்மைப்படை அழகா சொல்லுது. சரியா? என்னது? அவைமான் அரிசி அலையில வெண்சோறு ஆவைத்தான் அளவன் கலவையோடு பெறுவீர் அப்படின்னு சிறுபான்மைப்படை சொல்லுது. சரியா? அந்த காலத்திலேயே நம்ம இந்த அரிசி சோறை எப்படி சாப்பிட்டிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான குறிப்பு இது. சரியா? ரைட். சரி, சங்க காலத்துல திருமண முறை எவ்வாறு இருந்திருக்கிறது? சரியா? ரைட். சங்க காலத்தில் ஒருவனுடைய வாழ்வு எவ்வாறு பிரிக்கப்பட்டிருக்கு? இது கிளாஸ் பண்ணிக்கங்க. அகம் புறம் என பிரிக்கப்பட்டது ரெண்டா. சரியா? ரைட். ஓகே. அதே மாதிரி மேரேஜ் அப்ப பெண்ணுக்கு மணமகன் பரிசளிக்கும் வழக்கம் இருந்திருக்கிறது. சரியா? ரைட், குட். அடுத்து அந்த காலத்திலேயே மணமுழவு ஒழிக்க மணமகனை தலைவனிடம் ஒப்படைக்கும் சடங்கு இருந்திருக்கு. அதாவது கல்யாணத்துல மணமுழவுன்னா என்னது? மேளம். முழவுன்னா என்னதுங்க? மேலதாளம். மேலதாளம் முழங்க மணமகளை மணமகனிடம் ஒப்படைக்கிறது தான் திருமணம். இன்னைக்கு அப்படிதானே பண்றோம். ஏங்க கெட்டி பையன் கொட்டதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடக்குது. அதான் சொல்றாங்க, மணமுழவு ஒழிக்க மணமகனை தலைவனிடம், மணமகளை, ஓகேவா, மணமகளை தலைவரிடம் ஒப்படைத்தது அப்படிங்கிற குறிப்புகள் இருக்கு. சரியா? ரைட், குட். பாருங்க, அது பாட்டு இருக்கு. திருவிலை வளையன பெருந்தேர் பண்ணி எம்முன் கடை நெறியி சென்றிசை நானே அப்படின்னு நற்றினை பாட்டு ஒன்று சொல்லுது. சரியா? அதே மாதிரி பாருங்க, சங்க காலத்துல அன்பின் வலியது இல்லறம், அறத்தின் வெளிப்பட்ட வாழ்க்கையை பத்தி தான் அந்த குறிப்பு சொல்லுது. சரியா? அதாவது சங்க காலத்துல கணவன் மனைவி அறத்தின் பால் பட்ட வாழ்க்கையை வாழ்ந்திருக்காங்க. அறத்தின் பால் பட்ட வாழ்க்கைன்னு என்னது? யாருக்கும் துரோகம் இழைக்காத அனைத்து நல்ல ஒழுக்கங்களையும் ஃபாலோ பண்ற லைஃப். சரியா? ரைட், ஓகே, குட். சரி, சங்க காலத்துல மக்களினுடைய கடமைகளாக 3 கடமைகள் இருந்திருக்கிறது. ஒன்னு என்னது? விருந்தோம்பல். விருந்தோம்பல்னா என்னது? ஹாஸ்பிட்டாலிட்டி. ஹாஸ்பிட்டாலிட்டி. சரியா? ரைட். என்ன சொல்றான்? வந்த உடனே தட்ட துமின்னு போடக்கூடாது, வந்து தொலைஞ்சிட்டான். சந்தான சொல்றல, நீங்களாம் வரக்கூடாதுதான் இவ்வளவு தூரத்துல இருந்து வீடு கட்டிருக்கேன். நான் எவ்வளவு தூரம் போலாம் நீங்களா வராம இருப்பீங்க. படத்தை சொல்லுவார்ல, அது மாதிரி இல்லாம என்ன பண்ணணும்? விருந்தோம்பல் நல்லா இருக்கணும். சரியா? ரைட். அதனாலதான் வள்ளுவர் கூட சொல்றாரு. சரியா? விருந்தோம்பலை ஒரு இதோட சொல்றாரு, அனிச்ச மலர் மாதிரி இருக்கணும். என்னது? முகம். வீட்டுக்கு விருந்தினர் வந்தவனே சுருங்கி பெறக்கூடாதுங்கிறாரு. சரியா? ரைட், ஓகே. அடுத்தது சுற்றம் தழுவுதல், சொந்தக்காரங்களோட சொந்த பந்தமா வாழணுங்கிறாங்க. அடுத்து வறியோர், வறியோர் துயர் துடைத்தம். சரியா? வறியோர் துயர் துடைக்கணும். யாராவது இல்லன்னு வந்தா என்ன கொடுக்கணும்? பொருட்களை ஈதல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. சரியா? ரைட், குட். சரி, இதாங்க ரொம்ப முக்கியமான ஏரியா வந்திருக்கு. சங்க காலத்துல கல்வி எப்படி இருந்தது? சரியா? ரைட். கல்வி என்னும் எழுத்தும் முக்கியமாக கருதப்பட்டது, கற்பிக்கப்பட்டது. சரியா? வானியல் மருத்துவமும் கற்பிக்கப்பட்டது. சரியா? ரைட். அந்த காலத்துல வானியல் மருத்துவம் கற்பிக்கப்பட்டது. என்னும் எழுத்து மட்டும் கற்பிக்காம வானியல் மருத்துவம் போன்ற இதர கல்வித்துறைகளும் அந்த காலத்துல மக்களுக்கு கற்பிக்கப்பட்டது அப்படிங்கிற குறிப்புகள் இருக்குது. சரியா? ரைட். எக்குடி கற்பினும் கற்றோரை மதித்தார்கள். சரியா? அது கீழ்குடியை சேர்ந்தவன் ஒருத்தன் கல்வி கற்றிருந்தாலும் கூட அவன் கீழ்குடியவே சேர்ந்தாலும் அவனை மதிக்கிற சிஸ்டம் சங்க காலத்துல இருந்தது. சரியா? அவன் ஒரு சாதாரண பிற்படுத்தப்பட்ட குடியிலிருந்து வந்திருந்தாலும் கூட அவன் கல்வி கற்றிருந்தால் அவனை மதிக்கக்கூடிய பாங்கு இருந்தது. சரியா? ரைட். அதுதான் நம்ம பாக்குற அவையார் பாட்டே இருக்குது இல்ல. ரைட். அவன் எந்த ஊர்ல போனாலும் படிச்சவனுக்கு என்ன கிடையாது, கற்றவனுக்கு கட்டுச்சோறு என்ன வருமே, என்ன வருங்க லைன் வரும். அதே மாதிரி கற்றவனுக்கு செல்லுமிடம் எல்லாம் புகழ் உண்டு, சிறப்பு உண்டு அப்படின்னு நம்ம பாக்குறோம். சரி, ஏன்னா சங்க பாடலே எல்லாமே இருக்கு. சரியா? கற்றவனுக்கு கட்டுச்சோறு இல்லை அப்படிம்பாங்க. சரியா? குட். அதே மாதிரி ஊர் மன்றம், ஆசிரியர் வீடு போன்ற இடங்கள்ல எல்லாம் கல்விகள் கற்பிக்கப்பட்டது. ஆசிரியருடைய வீடு அல்லது திண்ணை அல்லது ஊருக்கு பொதுவான ஒரு மன்றம், இந்த பகுதிகள் எல்லாம் அந்த காலத்துல என்ன பண்ணப்பட்டது? கல்வி கற்பித்து கொடுக்கப்பட்டது. சரியா? அதுக்காக வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த ஆசிரியர் வீட்டுல எல்லாம் வெளியில என்ன வச்சிருப்பாங்க? திண்ணை வச்சிருப்பாங்க. இந்த திண்ணை பள்ளிக்கூடங்கள்லாம், இந்த திண்ணை பள்ளிக்கூடம் எல்லாம் ஒன்னும் ரொம்ப பழசெல்லாம் இல்லைங்க. மெட்ராஸ்ல 20ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி, அதாவது 20th செஞ்சுரியுடைய பேக் எண்ட் வரல என்ன இருந்திருக்கு? திண்ணை பள்ளிக்கூடங்கள் இருந்தது மெட்ராஸ்ல. சரியா? வள்ளலார் கூட ஒரு பாடல சொல்றாருல, நான் திண்ணை பள்ளிக்கூடத்துல படிச்சேன்னு. சரியா? ரைட்.
சோ 20ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி வரையிலும் சின்ன பள்ளிக்கூடம் நம்ம இருந்தது நம்ம எங்க தமிழ்நாட்டுல. சரியா? சோ அந்த காலத்துல அதே மாதிரி ஆசிரியர் வீட்டுல போய் குருகுல கல்வி கற்கிறதும் அந்த காலத்துல நடைமுறை இருந்தது. சரியா? அதே மாதிரி என்ன எழுத்தாணி யூஸ் பண்ணப்பட்டது அந்த காலத்துல எழுதுறதுக்கு? பனை ஓலை எழுத்தாணிகள் யூஸ் பண்ணப்பட்டது. பனை ஓலைகள்ல தான் மக்கள் என்ன பண்ணாங்க, எழுதி பழகினாங்க.